I'm Abhinaya. I'm pursuing a degree in life science. Today is a red letter day to me because I'm here to share my experiences which I have been harvesting in Hope Academy is being run by a big cheese in my life. Can you guess who is that person? Yeah, it's about my guru, Mr. Kadir. Let me first congrats him for having 1,000+ subscribers in a short space of time. Well, English was a rocket science to me when I completed my schooling. At that time, when someone asked me to speak in English, it sent shivers down my spine. Afterward, single pace was taken by me to step into Hope Academy has led me to be here. How could it be possible? Undoubtedly, Mr. Kadir is the exact reason. He believes everyone has potential. You see, I was like a seed when I joined Hope Academy, and my potential was being incited by him to sprout. He made me to believe is about our positivity in our thoughts and angle towards anything. You know, if we learn a new thing to our native language, it will be quite easy to us to understand. Am I right? This is the highlight thing followed by him to teach all the basics in English piece by piece. Certainly, this is the place where you can come out with flying colors in English if you are willing to learn it. Good. The best thing to start a new beginning is now. So if you haven't subscribed our channel, do subscribe and click the bell icon for not to miss the notifications of our upcoming videos and make it always play. Thank you. சரி, ஃபர்ஸ்ட் எல்லாரும் என்ன சொல்லுங்க, வெல்கம் பண்ணிடுறேன், எல்லாரையும் வரவேற்றுறேன். என்ன சொல்றது, இவ்வளோ தூரம் ஒரு மதிப்பு கொடுத்து எல்லாரும் என்னை சிறப்பிச்சதுக்கு ஃபர்ஸ்ட் எல்லாரும் நன்றி சொல்லிடுறேன். எனக்கே கொஞ்சம் பயமா தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் நார்மலா வீடியோ வந்தாலே கொஞ்சம் பயமா தான் இருக்க மாட்டிருக்கு. ஸோ எனிஹவ், தேங்க்ஸ் ஃபார் கமிங். நான் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா எப்படி ஒரு சின்ன இதுல ஸ்டார்ட் பண்றேன். எனக்கு என்னன்னா எல்லாருமே எல்லாரும் இண்டிவிஜுவலா ஒவ்வொருத்தவங்களையுமே இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கணும்னு ஆசை தான். சரி, அடுத்தடுத்து அந்த வேலை பண்ணிக்கலாம்னு பாக்குறேன். சரிங்களா? சரி, ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா என்னோட கெரியர் நம்ம டீச்சிங் அப்படின்னு சொல்றது ஸ்டார்ட் பண்ணது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நான் நம்பியூர்ல இருக்கிற காமராஜ் ஸ்கூல்ல ஸ்டார்ட் பண்ணேன். அதான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ண அந்த கெரியர் அப்படிதான் ஸ்டார்ட் ஆச்சு. நான் டீச்சிங் அப்படிங்கறதெல்லாம் என்னோட இதுல நான் சூஸ் பண்ணவே இல்லை. பிடிக்காத 2 விஷயம் இருந்தது ஸ்கூல் படிக்கும் போது. அதுல கண்டிப்பா அந்த டீச்சிங் ஒன்று இருந்தது. அடுத்து பாத்தீங்கன்னா மார்க்கெட்டிங். இந்த 2 லைனுமே நமக்கு ஒத்துவராது நினைச்சிட்டு இருந்தேன். கடவுள் மேபி தள்ளி விட்டாருன்னு தான் நான் நினைக்கிறேன். அப்படிதான் உள்ள தள்ளி விட்டாரு. மேபி அந்த ஸ்கூல்ல நம்பியூர் ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா, இந்த சிங்கப்பூர்ல இருந்து திருப்பி வந்த உடனே என்ன பண்றதுன்னு தெரியல. மேபி என்ன நம்ம ஏதோ சரி இங்கிலீஷ் கொஞ்சம் நாளா நிறைய இன்புட் போட்டிருக்குமே, அதை கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிச்சிங்க. அப்படி ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா, அது அப்படியே நான் சும்மா போலாம் அப்படின்னு சொல்லி தான் போனேன். அது நிறைய இன்புட் போட்டாங்க. சரி, ஒரு சான்ஸ் பேப்பர்ல பார்த்தேன், டீச்சர் தேவை அப்படின்னு சொல்லிட்டு, இங்கிலீஷ் டீச்சர் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிதான் உள்ள போனது. பட் அது என்னாச்சுன்னு சொன்னீங்கன்னா, அப்படியே எனக்குள்ள ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த துறை. மேபி அதுக்கு மெயின் காரணம் பாத்தீங்கன்னா, நான் நிறைய வேலை செஞ்சிருக்கேன். பட் எனக்கு அந்த சாட்டிஸ்பேக்ஷன், மனசுக்கு நிம்மதி அப்படிங்கிறது டீச்சிங்ல தான் கிடைச்சது. அடுத்து என்னன்னா, இதுல நம்ம பீப்புளை சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய கிடைச்சதுங்களா, அது ரொம்ப முக்கியமா நான் பாக்குறேன். பீப்புள் நம்ம நார்மலா ஒரு ஃபீல்ட்ல எவ்வளவு தூரம் பண்ண முடியுமா அப்படின்னு எனக்கு தெரியல. பட் இதுல நிறைய பண்ண முடிஞ்சது. அந்த நம்பியூர் தான் ஃபர்ஸ்ட், நம்பியூர் காமராஜ் ஸ்கூல்ல தான் ஸ்டார்ட் பண்ணேங்க என்னுடைய டீச்சிங் கெரியரை. ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட் அப்படின்னு சொன்னா கொங்கு ஸ்கூல் திருப்பூர்ல. ஸோ அதுலதான் உள்ள போகும்போது பாத்தீங்கன்னா, அங்க இருக்கிற எல்லாரோட சப்போர்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அங்க அப்படியே கிராஜுவலா ஸ்டார்ட் ஆனதுதான். அங்க டீச்சர்ஸ் பாத்தீங்கன்னா நல்லா சப்போர்ட், ஸ்டூடெண்ட்டும் நல்லா சப்போர்ட்டுங்க. அவங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு கிளாஸ் பாத்தீங்கன்னா ஒரு 140 டீச்சர்ஸ் இருக்காங்க அங்க. இப்போ பாத்தீங்கன்னா 200 டீச்சர்ஸ் இருக்காங்க உள்ள. ஸோ ஸ்டூடெண்டோட சேர்ந்தே பாத்தீங்கன்னா 4000 and 4500 பிளஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அப்ப அது ஒரு மாஸ் கேங். ஆக்சுவலா அந்த மாஸ் கேங்ல என்ன ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லும் போது நம்ம நார்மலா ஏதோ அப்படியே கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் அப்படியே கிராஜுவலா உள்ள போனேன். பட் அப்படியே கிராஜுவலா இன்ட்ரெஸ்ட் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா, ஐ டிட் நோ ஹவ் டு பி a குட் டீச்சர். எனக்கு முதல்ல தெரியல ஒரு நல்ல டீச்சரா எப்படி இருக்கணும் அப்படின்னு எனக்கு தெரியல. ஸ்டெப் பை ஸ்டெப்பா என்ன ஃபீல் வந்துச்சுன்னா, ஒரு ஹாப்பினஸ் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம இந்த துறையில ஓகே, நம்ம ஒருவேளை மேபி எனக்கான இடம் அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த இடமா எனக்கு ஃபீல் ஆச்சு. கரெக்டா அந்த இடத்துக்குள்ள நம்ம வந்துட்டேன், சரியான இடத்துக்கு நான் வந்துட்டேன், என்னோட இடத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுல அப்படியே மோல்ட் பண்ண கடவுள். நான் சொல்லுவேன், நான் மோல்ட் பண்ணல, கடவுள் மோல்ட் பண்ணாருன்னு தான் சொல்லுவேன். அப்படியே மோல்ட் ஆக ஆரம்பிச்சதுங்க. அதுக்கப்புறம் தான் பாத்தீங்கன்னா, இந்த அகாடமி அப்படிங்கிறது அங்க டீச்சர்ஸ் எல்லாமே சப்போர்ட் பண்ணாங்க. ரொம்ப முக்கியமா சொல்ல போனா சார், பிரின்சிபல் மேம் ரொம்ப என்கரேஜ் பண்ணாங்க. சார், நீங்க நல்லா எடுக்கிறீங்க, உங்க வே ஆஃப் டீச்சிங் நல்லா இருக்கு, ஈஸியா இருக்கு எங்களுக்கு. அது என்னன்னா பெரிய ஒரு விஷயம்னு சொன்னீங்கன்னா, நம்ம பொதுவா நம்ம தமிழை தவிர்த்துட்டு இங்கிலீஷ் கத்துக்கலாம் நம்ம நினைக்கிறோம்.
என்னை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கண்டிப்பா முடியாது. அது எப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ் கிடையாதுங்க. எந்த ஒரு மொழி கத்துக்கிறதா இருந்தாலும் அவங்க தாய்மொழியில இருந்து மூலம் தான் நம்ம கத்துக்க முடியும். அது யாரா இருந்தாலும் சரி. இப்ப தெலுங்கு பேசுற மக்களா இருந்தா தெலுங்குல இருந்து தான் அவங்க பண்ண முடியும். மலையாளம் பேசுறவங்க இருந்தா மலையாளம் மூலம் தான் கத்துக்க முடியும். ஸோ பேஸ் என்னன்னு சொன்னா தாய்மொழியில இருந்து தான் மற்ற மொழியை கத்துக்க முடியும். ஸோ அந்த ஒரு அடிப்படை இருக்குன்னு. அதனால நமக்கு அந்த தமிழ் விஷயங்கள் நிறைய கொஞ்சம் இதை பத்தி ஒரு பாக்குறது, அதை பத்தி பேசுறது, அந்த மாதிரிலாம் நிறைய கிடைச்சது. ஸோ அந்த ஒரு ஸ்டேஜ் நிறைய எனக்கு ப்ராக்டிஸ் கிடைக்கிறங்காட்டி அடுத்த ஸ்டேஜ் நமக்கு இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிச்சது. அப்புறம் பிரின்சிபல் தான் ரொம்ப என்கரேஜ் பண்ணாங்க. நீங்க ஒரு அகாடமி ஆரம்பிங்க சார், கண்டிப்பா உங்களுக்கு சப்போர்ட் நல்லா இருக்கும். ஏன்னா நல்லா இருக்கு உங்க அப்படின்னு நிறைய பேருக்கு போய் சேரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படிதான் அகாடமி ஆரம்பிச்சுங்க. அந்த அகாடமி ஆரம்பிக்கும் போது ஒரு ஸ்டேஜ் எப்பவும் போல நமக்கு ஒரு ஆசை இருந்தது, யூடியூப் அப்படிங்கிறது. அந்த மனசுல ஒரு தாட் இருந்தது, சரி ஓகே யூடியூப் அப்படிங்கிறதுக்காக இருந்துட்டே இருந்தது. நம்ம சொல்ற மாதிரி நம்ம நிறைய நேரங்களில் பாத்தீங்கன்னா நினைப்பு மட்டும் இருக்கும், அது நடைமுறைக்கு வர்றதுக்கு கொஞ்சம் காலங்கள் எடுக்குது. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா என்ன சொல்றதுங்க, இந்த மைக்கெல்லாம் வாங்கி வச்சிட்டேன். பொதுவாக நான் எங்க வீட்டுல சொல்ற மாதிரி தான் என்ன சொல்லுவேன்னா, நம்ம நாய் வாங்குற முன்னாடி இந்த சங்கிலியெல்லாம் வாங்கி வச்சிருவேன். ஏன்னா அந்த மாதிரி எப்படின்னா வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இருந்தாலும் அந்த மைக்கு அதுக்கு தேவையானதெல்லாம் வாங்கி வச்சிட்டேன். ஆனா ஆரம்பிக்கிறது பெரிய இதா இருந்தது. அந்த டைம்ல தான் பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் வந்துச்சு. என்னன்னு சொன்னீங்கன்னா, சரவணன் அப்படிங்கிற ஒருத்தர் நம்மளுடைய ஸ்டூடெண்ட் நல்ல நண்பர். அவர் தான் ஒரு சின்ன உந்துதல் பண்ணி விட்டாரு அந்த இடத்துல. அந்த உந்துதல் பண்ணோடனே நான் உள்ள பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ள வந்துட்டேன். யூடியூப் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சரி ஓகே எதாச்சும் சரி ஒரு பண்ணணும் அப்படியே உள்ள வந்தாச்சு. அடுத்து பாத்தீங்கன்னா என்னோட என்ன சொல்றதுங்க, ஒரு கரியர்ல முக்கியமான பர்சன் அப்படிங்கிறது சக்தி சார், சத்யகுமார், அதாவது ஃபுல் நேம் மிஸ்டர் சத்யகுமார் சார். ப்ளீஸ் வாங்க சார். அவர் ஒரு சின்ன வெல்கம் பண்ணிடலாமா அவருக்கு கிளாஸ் கொடுத்தாரு. பாத்தீங்கன்னா எனக்கு என்ன சொல்றது, உண்மையை சொல்ல போனா சொன்னா இப்போ ஒரு பெரிய பேக் போனா இருக்காரு. என்ன காரணம் சொன்னீங்கன்னா, நான் சும்மா நம்ம எனக்கு ஒரு லாங்குவேஜ் மேல ஒரு விஷயங்கள் இருக்கு, அதெல்லாம் ஓகே தான். பட் இருந்தாலும் நீங்க இந்த வீடியோ பாக்குறீங்களா, இன்னைக்கு ஒண்ணு இல்ல, நம்ம இன்னைக்கு பெரும்பாலான மக்கள் எப்படின்னு பாத்தீங்கன்னா வீடியோ குவாலிட்டியா இல்லைன்னு சொன்னா நம்ம பார்க்க மாட்டோம் இல்லைங்களா. இன்னைக்கு ஹெச்டி லெவல்ல தான் நம்ம யோசிச்சுட்டு இருக்கிறோம். வீடியோ அப்படி தான் பாக்குறது கொஞ்சம் நல்லா இருக்கு. அந்த என்ன மேபி அழகா காமிக்கிறது, அப்புறம் மேபி பாட நல்லா இருக்குன்னு சொல்றது, இந்த ஆள் பாதி ஆடை பாதிக்கிற மாதிரி இதுல இவரோட பங்கு இல்லைன்னு சொன்னா என்னால நான் அழகா இருக்க மாட்டேன். அதனால இன்னொரு தடவை ஒரு நல்ல அப்ளாஸ் பண்ணுவாரு. அடுத்து இதுல ஒரு சின்ன பியூட்டி என்ன தெரியுங்களா, சாருமே இது புதுசுதான். எடிட்டிங் எல்லாம் ஒரு ப்ரொஃபஷனல் அவரு படிச்செல்லாம் வரல. பட் ஆரம்பம் சிம்பிளா தான் ஆரம்பிச்சாரு. பட் அவருக்கும் நல்ல இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு. பட் இன்ட்ரெஸ்ட் இருக்கு நல்ல. இவர் பாத்தீங்கன்னா ஹெச்ஆர் மேனேஜர், ஒரு கம்பெனில ஹெச்ஆர் மேனேஜரா இருக்காரு. அது போக இப்ப நமக்கு யூடியூப்க்கு இவர் பாத்தீங்கன்னா என்ன சொல்றது, எடிட் பண்றதெல்லாம் ஃபுல் இவர் தான், அவர் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்காரு இல்லைங்களா. சோ இவரும் அடுத்து உங்களுக்கு பேச போறாரு. சோ அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் கூட ஷேர் பண்ண போறாரு. எனக்கு ரொம்ப ஐ எம் வெரி ப்ரௌட் டு ஹேவ் such a friend. ஸ்டூடெண்டா வந்தாரு, அப்படியே ஒரு ஃப்ரெண்டா மாறி இப்ப ரொம்ப திக்கஸ்ட் ஸ்டூடெண்ட் ஆயிட்டோம். நாங்க மினிமம் ஒரு நாளைக்கு பாத்தீங்கன்னா குறைஞ்ச போன் 2 மணி நேரம் 3 மணி நேரம் பேசிடுவோம். சரி இது பண்ணலாமா, அது பண்ணலாமா, அப்படி பண்ணிடலாமா, இப்படி பண்ணிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்ன யோசனைகள், நிறைய ஒரு சப்போர்ட்டுங்க. இப்ப நான் நிறைய நேரங்கள் கொஞ்சம் தொய்வடைஞ்சிருவேன். எல்லாருக்கும் இருக்க மாதிரி தான், சார்ஜ் கொஞ்சம் பேட்டரியில குறைஞ்சிருது. அப்ப அவரு என்ன கொஞ்சம் தள்ளி விடுவாரு, அவரு தான் கொஞ்சம் அப்படி நான் கொஞ்சம் பேசி அப்படியே ஒரு பெரிய டீமா நல்லா போயிட்டு இருக்கீங்களா. சோ அதனால என்ன சொல்றதுங்க, இப்போ யூடியூப் சேனல் இப்போ இவரோட பங்கு அப்படிங்கிறது பெரும் பங்கு. ஏன்னா இப்ப சாரோட சப்போர்ட் இல்லைன்னா என்னால பண்ண முடியாது. நம்ம சும்மா சொல்லாங்க, ஒரு வீடியோ எடுத்து போட்டுடலாம். பட் என்னன்னு சொன்னோம்னா, இந்த கண்ணுக்கு நம்ம என்ன சொல்ல, முதல் குழந்தைங்க சொன்னாங்க கண்ணுக்கு பசிக்கணும் அப்படிம்பாங்க, அப்புறம் தான் வயிற்றுக்கு பசிக்கணும் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி கண்ணுக்கு பசிச்சா தான் நடக்கணும். அது கண்ணுக்கு பசி வரணும் இல்ல, அது வீடியோ பார்க்கும்போது தானே கிடைக்கும் இல்ல. ஸோ அந்த ஒரு இது மூலம் சத்யகுமார் சார் எனக்கு கிடைச்சிருக்கு. ஸோ அது ரொம்ப சந்தோஷம் இல்லைங்களா. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். சாருக்கு ஒரு ஸ்பீச் பாடி எனக்கு அப்புறம் சார் பேச போறாரு, அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ண போறாரு. சரி, இன்னும் கொஞ்சம் பாத்தீங்கன்னா இப்ப முக்கியமா பார்த்தோம்னா என்னன்னா, நம்ம இந்த யூடியூப் அப்படிங்கிறதுல நம்ம 1000 சப்ஸ்கிரைபர் இன்னைக்கு ரீச் பண்ணிருக்கிறோம் இல்லைங்களா. அது என்னன்னு சொன்னா, என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம், ஒரு 6 months தான் ஆச்சுங்க நம்ம ரீச் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொன்னோம்னா. குறிப்பா சொல்லணும்னா எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் தான். முக்கியமா முதுகெலும்பு ஒரே இல்லைங்க, ஆரம்பிச்சு முதல் நாள் 100 சப்ஸ்கிரைபர் வந்தாச்சு. அதுவே நமக்கு ஒரு பெரிய பூஸ்ட் அப் தான். ஏன்னா அது எல்லா காரணம் என்னன்னா, கது சார் வந்துட்டாரு, கது சார் அந்த ஒரு ஃபீல்லே நம்மளுக்கு ஒண்ணுக்குள்ளே சப்ஸ்கிரைப் பண்ணது ஒரு பெரிய விஷயம். அப்புறம் அடுத்தடுத்த கட்டங்கள், ஒரு சில என்ன சொல்றதுங்க, ஒரு சில மக்கள் எப்படின்னு சொன்னோம்னா, நம்ம கொண்டு போய் சேர்த்தது அப்படிங்கிறது ரொம்ப பிரம்மாண்டம். இல்ல சாருக்கா அப்படி நான் டார்கெட்லாம் வச்சு நீங்க எல்லாம் நான் ரெஃபர் பண்றேன், கொண்டு போய் சேர்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணவங்க நிறைய இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் நிறைய பேர் இருக்காங்க. ஒவ்வொன்றா அப்புறம் சொல்றேன் நான் உங்களுக்கு. ஏன்னா அவங்களோட சப்போர்ட்லாம் இல்லைன்னு சொன்னா இந்த ஸ்டேஜ் அப்படிங்கிறது வந்துருக்கவே முடியாது. ஆனா முழுக்க இது ஒரு கட்டமைச்சிருக்கிறோம் அப்படின்னு சொன்னோம்னா, இந்த ஒரு விஷயத்த அது எப்படின்னு சொன்னோம்னா, அந்த அன்பால கட்டமைச்சதா விஷயமா தான் நான் பாக்குறேன். ஏன்னா மேபி அந்த அளவுக்கு பாசம் எம்எல்ஏ வச்சிருக்காங்க எல்லாருமே. சோ அந்த ஒரு அப்படியே படிப்படியா பில்ட் ஆகி அடுத்து பாத்தீங்கன்னா நிறைய நல்லது ஸ்ப்ரெட் பண்ணும் அப்படிங்கிற ஒரு ஆசையும் ஸ்டில் இருந்துகிட்டே இருக்கு. ஒரு சேனல் மூலமாவும் நமக்கு
நடக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு அது போயிட்டு இருக்கீங்களா. ஸோ அது ஒரு பெரிய ஹாப்பினஸாக போயிட்டு இருக்கு. முக்கியமாக வந்து என்ன சொல்றீங்க, சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்காங்க, வராத முன்னும் இந்த வீடியோஸ் பார்க்க போறாங்க. அவங்களுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா நன்றி சொல்லிக்கிறேன், ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ அது வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த ஒரு ஸ்டேஜ் அப்படிங்கிறது நாங்கள் ரொம்ப பெருமையாக ஃபீல் பண்றோம், அதே நேரத்தில் வந்து ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்றோம். ஸோ அதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. என்ன சொல்றீங்க, ரொம்ப தேங்க்ஸ். அப்படிங்க வந்தவங்களுக்கும் ரொம்ப நன்றி. நான் சத்தியமா சார்கிட்ட கொடுத்துட்றேன், அவர் கொஞ்சம் டேக் கேர் பண்ணட்டும். எனக்கு சார் இப்படி ஒரு இன்ட்ரோ கொடுத்ததுக்கு வந்து முதல்ல நான் கரெக்ட் சார் வந்து ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். சார் சொன்னாரு, சாரை வந்து அழகா காட்டணும் அப்படின்னு சொன்னாரு. சார் அழகா தான் இருக்கு, அவர் அழகாலாம் காட்டவே இல்லை. நம்ம என்ன பண்றோம், அதை சுத்தி இருக்க சில விஷயங்களை மட்டும் கொஞ்சம் செதுக்குறோம், அவ்வளோதான். நீங்க ஆரம்ப கட்டத்துல இருந்து இந்த வீடியோலாம் பார்த்துருப்பீங்க, அதனால உங்களுக்கே தெரியும். நம்மளோட ஃபர்ஸ்ட் வீடியோ நம்ம ப்ரொனவுன் வீடியோ பண்ணியிருப்போம், அந்த வீடியோ நீங்க பார்த்துருப்பீங்க. அதில் சார் வந்து உட்காந்துட்டு ஒரு இருட்டு ரூம்ல பண்ண மாதிரி ஒரு வீடியோ. அதை பார்த்துட்டு ஒருத்தவங்க கமெண்ட் சொன்னாங்க, சார் நீங்கள் நின்றுட்டு பண்ணலாம்ல, உட்காந்து ஏன் பண்ணுறீங்க, நின்றுட்டு பண்ணீங்கன்னா நல்லா போல்டாக இருக்கும், நல்லா ஒரு கான்ஃபிடண்ட்டாக ரீச் ஆகும் நீங்கள் சொல்கிறதெல்லாம் அப்படின்னு சொன்னாங்க. அதுதான் நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஃபீட்பேக். அப்போ அந்த ஃபஸ்ட்டு ஃபீட்பேக், அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன சொன்னாங்க, ரொம்ப கருவும் இருக்கு, உங்கள் ஃபேஸே தெரியல, உங்கள் தாடி மட்டும்தான் தெரியுது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கடுத்து ரெண்டாவது வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். அந்த ப்ரொனவுன்லேயே அடுத்து நம்ம ரெண்டாவது வீடியோ நம்ம போடும்போது அதில் ஒரு நல்ல ஃபேஸ் தெரியும், நான் நின்றுட்டு பண்ணியிருப்பாரு, கொஞ்சம் கொண்டு போனோம். அது எடிட்டிங்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு வீடியோக்கும் செகண்ட் வீடியோக்கும் ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கும். அப்படியே நீங்கள் ஒவ்வொரு வீடியோன்னு நீங்கள் அடுத்தடுத்த வீடியோ நீங்கள் கம்பேர் பண்ணி போயிருந்தீங்கன்னா அந்த விஷயம், அதாவது நம்ம ஒரு லெசன், அந்த லெசன்னா அது தேவையில்லாமல் எதுவும் அந்த வீடியோவில் வந்துடக்கூடாது, அது கவனம். அதே மாதிரி அந்த விஷயத்தை எப்படி கொண்டுட்டு போனோம்னா எளிதாக அவங்கள்ட்ட போய் சேரும், சார் கவனம், அந்த விஷயத்தில் ரொம்ப கவனமா. அதே மாதிரி ஒரு எடுத்துக்காட்டு நம்ம சொல்கிறோம், அந்த ஒரு எடுத்துக்காட்டும் ஒரு ரியல் லைஃப் எடுத்துக்காட்டாக நம்ம சொன்னோம்னா எளிதாக அவங்களுக்கு உள்ளே போய் சேரும், அதையும் அவர் பார்த்து பண்ணுறாரு. அப்புறம் எல்லாத்துக்குமே வந்து ஒரு பின்னடைவு, அதாவது ஒரு ஸ்போக்கன் இங்கிலீஷ் அந்த துறைக்குள்ளே வர்றாங்கன்னா எல்லாருக்குமே வந்து ஒரு பின்னடைவு என்ன இருக்குன்னா, அவங்களுக்கு வந்து அந்த தாய்மொழியில் அவங்களுக்கு எடுத்து போகும்போது அவங்களுக்கு ஒரு பின்னடைவு வருது. அதாவது முழுக்க ஒரு அந்நியப்பட்ட ஒரு மொழி, அந்த மொழியில இன்னொருத்தவங்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்கும்போது அவங்க வந்து ஒரு கட்டத்தை தாண்டி எடுத்து போறது கிடையாது. அப்ப என்ன ஆகுனா, தாய்மொழியில தான் சொல்லி கொடுக்க வேண்டியது ஒரு கட்டாயமா இருக்கு. அந்த கட்டாயத்துல அவங்க எடுத்துட்டு போகும்போது இந்த தாய்மொழியையும் அந்த அந்நிய மொழி நம்ம கத்துக்க போற அந்த மொழியையும் அவங்களால பேலன்ஸ் பண்ண தெரியல, அப்படியே டிரான்ஸ்லேட் பண்றதுக்கு அவங்களுக்கு எளிதா சொல்றதுக்கு தெரியல. ஒரு விஷயத்துல ஒரு மாதிரி அவங்க சொல்லி கொடுத்துட்டு அதுவே வேற ஒரு விஷயம் வரும்போது அங்க மாத்தி சொல்லும் போது அந்த அந்த கத்துக்கிற மாணவர்களுக்கு எப்படி இருக்குன்னா குழப்பமா இருக்கும். என்னடா இது, அங்க அவர் அப்படி சொன்னாரு, இங்க இது வந்து வேற மாதிரி வருது, அப்ப மறுபடியும் இன்னொன்று போகும்போது வேற மாதிரி சொல்லுவாங்க. அப்ப அது அந்த ஒரு குழப்பம் இருக்கும்போது இவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா, இவங்க ஒரு செட்டப்ல போக ஆரம்பிச்சிடறாங்க. நம்ம எதுக்கு அந்த அளவுக்குலாம் சொல்லி கொடுக்கணும், அவங்க பேசினா போதும், கிராமர்லாம் அவங்களுக்கு தேவையில்லை, பேசினா போதும், இந்த செட்டப்ல போறாங்க. இப்ப அதுல இருந்து இது எப்படி வேறுபடுது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, தமிழ்ல சார் ஸ்ட்ராங், ஒரு ஆங்கிலத்துல நீங்க ஒரு விஷயத்த நீங்க சொல்லி கொடுக்கும்போது அதை தமிழ்ல எப்படி இருக்குது, அதை நம்ம எப்படி ஆங்கிலத்துல சொல்றோம், அந்த டிரான்ஸ்லேஷன்ல வந்து அவர் வந்து ஒரு செட்டப் வச்சிருக்காரு. அவர் கத்துக்கிட்ட எத்தனை வருஷம் அந்த கத்துக்கிட்ட ஒரு இதுல அதை எளிதா கொண்டு போய் நம்மளுக்கு கொடுக்குறாரு. அப்படி கத்துக்கும் போது நம்மளுக்கு புரியுது. இப்ப நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், நம்மளுக்கு வந்து இங்கிலீஷ் தெரியுது, நம்மளுக்கு புரியுது, ஆனா நம்மளால பேச முடியல அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா நீங்க வந்து நீங்க கிளாஸ் வந்து நீங்க கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் நீங்க ஒரு விஷயத்தை எடுத்து படிக்கும் போது அது வந்து உங்களுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும். ஆகா, இப்படி நம்மளுக்கு அழகா புரியுது, இதை நம்ம இப்படி தப்பா நினைச்சிட்டு இருந்தோமே. நம்ம அசம்ஷன்ல தான் நம்ம போயிட்டு இருக்கோம். ஒரு கிளாஸ்ல இந்த மாதிரி வந்து நம்ம ப்ராப்பரா கத்துக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அசம்ஷன்ல இதுதான் சொல்ல வர்றாங்க, சரி, அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு ஒரு விஷயத்துக்குள்ள போகும்போது அது நம்மளுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது. அதை கண்டிப்பா வந்து நம்ம எல்லாருமே ஃபீல் பண்ணிருப்போம். அப்ப இந்த செட்டப்பே வந்து இப்படிதான் போகுது. அதாவது ஒரு இதை கொடுக்குறேன், நீ இதை மட்டும் பேசினா போதும், இதுதான் ஆங்கிலம் அப்படிங்கிறது இல்லை. இங்க எப்படி இருக்குன்னா,
எப்படி ஆங்கிலம் பேச வேண்டும் சார் சொல்லி தர்றாரு. அந்த செட்டப் நீங்க கத்துக்கிட்டேன்னா, நம்ம கத்துக்கிட்டோம்னா வெளியில போயிட்டு எத்தனை யார்கிட்ட வேணாலும் நம்ம நினைக்கிறத, நம்ம மனசுல என்ன ஃபீல் பண்றோமோ அதை அப்படியே நம்மளால கன்வே பண்ண முடியும். மற்றவங்க மாதிரி அந்த செட்டப்புக்குள்ள நம்ம போல, நம்ம அதை தாண்டி சிந்திக்க போறோம். இப்ப ஆங்கிலம் அப்படிங்கிறது நம்மளுக்கு எப்படி வந்துருதுன்னா, பொதுவா அறிவு, ஆங்கிலம்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் என்னன்னா அறிவு அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல தான் நம்ம ஓடிட்டு இருக்கோம். இங்கிலீஷ் பேசினா அவங்க அறிவாளி அப்படின்னு தான் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். அது வந்து என்ன, ஒரு லாங்குவேஜ். இங்கிலீஷ் வந்து ஒரு லாங்குவேஜ். அந்த லாங்குவேஜ்ல என்ன இருக்குன்னா, அதுல அந்த லாங்குவேஜ்ல தான் அறிவு சார்ந்த மற்ற எல்லா விஷயமும் இருக்கு. அதை கத்துக்கிறதுக்கான ஒரு, அந்த அறிவு சார்ந்த விஷயங்களை கத்துக்கிறதுக்கான ஒரு டூலா தான் இங்கிலீஷ் இருக்கு. இங்கிலீஷ் பேசுறதுனால யாரும் அறிவாளியே கிடையாது. அப்ப நம்மளுக்கு என்ன தேவைப்படுதுன்னா, நம்ம சுயமா நம்மளே ஒரு இதை கட்டமைச்சு நம்ம பேசுறதுக்கான ஒரு இது கிடைக்கும் போது, நம்ம புரிஞ்சுக்கும் போது, எப்படிப்பட்ட ஒரு பெரிய பேராகிராஃபையும் நம்மளால எளிதாக படிக்க முடியும் போது நம்ம அடுத்த கட்ட ஒரு வளர்ச்சியை நோக்கி போறோம். இப்ப மற்றவங்க பண்ற ஒரு இதுல என்ன ஆகுதுன்னா, நம்மளோட வளர்ச்சி வந்து இங்கிலீஷ் பேசுறோங்கிற ஒரு லெவல்ல இருக்கும். இப்ப அதை தாண்டி இங்கிலீஷ் பேசுறோங்கிறத தாண்டி நம்ம பண்ணணும்ல, அடுத்த லெவலுக்கு போகணும்ல. அது எங்க சாத்தியமாகும்? நம்மளே நம்மள உள்ள இருந்து நமக்கு வரணும். ஆங்கிலத்து மூலமா நம்ம இப்படி போகலாம், அப்படி போகலாம், அதை படிக்கலாம், இதை புரிஞ்சுக்கலாம், இதை எழுதலாம் அப்படின்னு நம்ம தனிப்பட்ட முறையில் நம்மளுக்கு வந்து அந்த ஒரு இது வரும்போது தான் அடுத்த கட்ட அறிவை நோக்கி நம்ம போறோம். அது வந்து நம்மளுக்கு இந்த மாதிரியான ஒரு குரு கிடைக்கும் போது தான் அது வந்து நமக்கு சாத்தியமாகுது. அப்புறம் இன்னொரு விஷயத்த சொல்ல போகணும்னா, உளவியல் ரீதியாகவும் இங்க வந்து நம்ம கத்துக்கிறதுக்கான ஒரு நல்ல வளர்ச்சி இருக்கு. அதாவது எப்படின்னா, நீங்க எல்லாருமே ஃபீல் பண்ண ஒரு விஷயம் தான், அதை நான் சொல்றேன் உங்களுக்கு. இப்ப ஒரு டிரான்ஸ்லேஷன் சார் கொடுக்குறாரு, அதை நம்ம எங்கேயாவது ஒரு பக்கம் சிறு தவறு பண்ணி நம்ம சொல்றோம். அப்ப அவர் என்ன சொல்லுவாரு? நல்ல முயற்சின்னு சொல்லுவாரு. தப்புன்னு சொல்லுவாரா? நீங்க தப்பா சொல்றீங்கன்னு சொல்லுவாரா? என்னன்னு சொல்லுவாரு? இது ஒரு நல்ல முயற்சி, இது ஒரு நல்ல முயற்சின்னு சொல்லுவாரு. அப்ப அந்த செட்டப் எப்படி இருக்கும் பாருங்க. நீ தப்பா சொல்ற அப்படின்னு ஒரு குரு வந்து நம்மள்கிட்ட சொன்னா, 4 பேருக்கு முன்னாடி சொல்லும் போது அடுத்த தடவை நம்மளுக்கு அதுக்கான சரியா தெரிஞ்சாலும் அந்த பதில நம்மளால சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குமானா இருக்காது. நம்ம வந்து ஒரு சங்கடப்பட்டு போல ஒரு தயக்கம் இருக்கும். அதுவே இங்க நல்ல முயற்சி அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னொரு தடவை கூட நீங்க முயற்சி பண்ணுங்க, அது வந்து சரியாகும். அப்ப இது வந்து உளவியல் ரீதியா அவர்கிட்ட வந்து இப்போ ஒரு செட்டப் இருக்குது. நம்ம வந்து அப்படியே கத்துட்டு நம்ம போய்க்கலாம் அப்படிங்கிற ஒரு செட்டப் அவர் வளர்த்து வச்சிருக்கிறாரு. இந்த மாதிரியானதுதான் சிலதெல்லாமே இருக்கு. நல்ல முயற்சி நம்மளும் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் வீடியோங்கிறது ஒரு நல்ல முயற்சி, அதுக்கடுத்த வீடியோ அதை விட ஒரு நல்ல முயற்சி, அதுக்கடுத்து நம்ம அப்படிதான் போயிட்டு இருக்கோம். எப்ப எதை நோக்கினா அந்த கைதட்டு வாங்குற ஒரு ஸ்டேஜுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப நீங்க வந்து அதை கரெக்டா சொல்லிட்டீங்கன்னா கைதட்டுவாரு, அவர் தான் முதல் நாளா கைதட்டுவாரு. அப்போ ஒரு பாராட்டு கிடைக்குது, ஒரு விஷயத்த நம்ம கரெக்டா பண்ணும்போது ஒரு பாராட்டு கிடைக்குது. அப்ப ஆட்டோமேட்டிக்கா அந்த பாராட்டுக்காக நம்ம ஏங்குவோம். அதுக்கடுத்து மறுபடியும் நம்ம சரியா பண்றதுக்கான எல்லாத்தையுமே நம்ம பண்ணுவோம். ஆட்டோமேட்டிக்கா நம்ம அந்த லாங்குவேஜ் வந்து நம்ம வளர்த்துக்கோம் கொஞ்சம் கொஞ்சமா. அப்புறம் இன்னொன்று பார்த்தோம்னா, இப்போ சில விஷயமெல்லாம் இருக்கும். சில புக்கெல்லாம் இப்போ படிக்கிறாங்க, நண்பர்களை எளிதாக பெறுவது எப்படி அப்படின்னு புக்கெல்லாம் இருக்கு. அதெல்லாம் படிச்சு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பிடிக்கிறாங்க, அந்த லெவலுக்கு அப்படி போயிட்டு இருக்குது. அதோட சிம்பிளான ஒரு ஸ்டெப் இருக்கு, நண்பர்களை எளிதாக பிடிக்கிறது. இந்த மாதிரி நண்பர்கள் அதிகமாக வச்சிருக்கிறாங்களா ஃப்ரெண்டா பிடிக்கிறது. இப்ப எனக்கு நான் ஃப்ரெண்டு கம்மியா இருக்கு, இல்ல எனக்கு வந்து அந்த மாதிரியான ஒரு இது இல்ல, ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இல்ல, கம்மியா இருக்காங்க, அந்த மாதிரி நம்ம ஃபீல் பண்ணோம்னா, அப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்கோம்னா நம்மளுக்கு எளிதான வழி இந்த மாதிரி நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருக்கிற ஒரு ஆள் பிடிக்கிறது. இப்ப இவரை சார் வந்து நான் ஃப்ரெண்ட் ஆகும்போது அவரோட ஃப்ரெண்டா இருக்கிற இந்த 50 பேர் என்னோட ஃப்ரெண்ட் ஆகிறாங்க. நண்பனின் நண்பன் எனக்கும் நண்பனே தானே. அப்ப அந்த மாதிரி அப்புறம் மனிதம், இயல்பான ஒரு மனிதம் வந்து அவர்கிட்ட இருக்கு. அது மாதிரி வந்து எனக்கு வந்து ஒரு பணம் வந்து தவறான முறையில் எனக்கு வேண்டாம். அப்ப ஒரு ஸ்போக்கன் இங்கிலீஷ்ங்கிறத மார்க்கெட்டிங்காவோ ஒரு பிசினஸாவோ பண்ணிட்டு ஒரு காலகட்டத்துல சார் என்ன சொல்றாருன்னா, மாசம் 1000 ரூபாய் தானே ஃபீஸ். அவங்களுக்கு சொல்லி கொடுத்து அவங்கள நான் பேச வைக்கணும். நான் வந்து எப்படி வேணாலும் நான் அவங்கள இது பண்ணி வந்துடலாம். ஆனா அப்படிப்பட்ட எனக்கு பணம் எனக்கு வேண்டாம். அப்படி நான் சம்பாதிச்சுன்னா ஒன்றும் பண்ண போறதில்லை. நேர்மையான வழியில நான் சொல்லி கொடுக்குறேன், அது மூலமா என்ன பணம் வருதோ அது மட்டும் எனக்கு வந்தா போதும். அதே மாதிரி நான் அவங்களை ஏமாத்த விரும்பல. ஒரே மாசத்துல பேச வச்சு உங்களை டாப் ஆக்கி நான் மேல கொண்டு போய் விட்டுருவேன் அப்படின்னு நான் வந்து சொல்றதுக்கு வந்து இல்ல. 5 மாசம் வாங்க, அதே மாதிரி இது ஈஸியான ப்ராசஸ்ன்னு சொல்லி நான் ஏமாத்த மாட்டேன். இது கஷ்டம் தான், இது வலிக்கும் தான். இந்த வழியை நீங்க தாங்கிங்க, நம்ம சிறப்பா பேசிடலாம். 5 மாசம் என் கூட டிராவல் பண்ணுங்க, பேசிடலாம். இதுதான் வந்து அங்க நடந்துட்டு இருக்கு, கிளாஸ்ல நடந்துட்டு இருக்கு. உங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான்.
இப்போ அதுக்கடுத்து நம்ம அதுல இருந்து நம்ம யூடியூப்ல வரோம். இப்போ இந்த மாதிரியான ஒரு செட்டப் இருக்க ஒரு ஆள் ஒரு யூடியூப்ல வந்து இந்த பறப்பை வந்து ஒரு ரிவ்யூ பண்ணணும். இப்போ நம்ம ஒரு 50 பேருக்கு 60 பேருக்கு இதுவரை சொல்லி கொடுத்துருந்தோம்னா அதையும் தாண்டி பல மக்களை பயனடைய வைக்கணும் அப்படிங்கிற ஒரு இதுல யூடியூப்ல வர்றாரு. அப்படி வரும்போது நம்ம அங்க வந்து நமக்கு சில பாடங்கள் கிடைக்கும். உள்ளுக்குள்ள வரும்போது நம்ம இங்க ஒரு செட்டப்ல வருவோம். ஆனா அங்க நம்மள்ட்ட எதிர்பார்க்கிறது வேற விதமா இருக்கும். கிராமரா போனோம்னா என்ன இவர் கிராமராவே போறாரு, அது கிடையாது. கிராமர் வீடியோ நீங்க போய் சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் அடிச்சீங்கன்னா அது வரும் 60-70 வீடியோ வரும். அதுல லாங்கா இது 1 மணி நேரம் எந்த வீடியோ வருது அந்த வீடியோ சூஸ் பண்ணுங்க. அதுல அதிக பேர் யார் எதிர்பார்த்திருக்காங்க, எந்த வீடியோ பார்த்திருக்காங்க, அதுல அதிக லைக் எதுக்கு வந்துருக்கு அந்த வீடியோ சூஸ் பண்ணி பார்ப்போம். நிறைய வீடியோ இருக்கு. ஆனா அது விஷயம் கிடையாது. யார் வேணாலும் ஒரு குருவாகி அவங்க கத்துக்கிட்ட பெரிய புலமையை கொண்டு வந்து கொடுக்கலாம். அது விஷயம் கிடையாது. புரியுற மாதிரி எடுத்து கொண்டு போகணும். இப்ப அதுக்காக தான் வந்து அவர் வந்து ஒவ்வொரு வீடியோவையும் வந்து மெனக்கிறது. அதை வந்து நம்ம இவ்வளவெல்லாம் நம்ம சொல்ல வேண்டாம், இதை மட்டும் சொல்லுவோம். எதுக்கு நம்ம அப்படியெல்லாம் நம்ம சொல்லிட்டு இதை மட்டும் நம்ம சொல்லுவோம். ஒவ்வொரு வீடியோலையும் இது நடக்குது, ஒவ்வொரு வீடியோலையும். இப்ப இது டெக்னிக்கலான இந்த விஷயம் அவங்க புரியணும் அப்படிங்கறதுக்காக பண்ற சில விஷயங்கள். அப்புறம் அதை தாண்டி அது மூலமா அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ட், ஒவ்வொரு வீடியோலையும் ஒரு கான்ஃபிடன்ட் கொடுக்கணும். சொல்றாரா எடுத்த உடனே வந்து ஒரு நம்பிக்கை விதை ஒவ்வொரு லெசன் வீடியோலையும் வருதா, ஒவ்வொன்றுமே நம்மளுக்கான நம்பிக்கை தான். அதாவது ஒரு நம்பிக்கை இருந்தா மட்டும்தான் நம்ம தொடர்ந்து ஒவ்வொரு வேலையும் நம்ம செய்ய முடியும். அது ஒரு விதையா நம்ம அப்படி ஸ்டார்ட் பண்ணுவோம். நீங்க அந்த யூடியூப் சேனலோட அபவுட் செக்ஷன்ல போய் பாத்தீங்கன்னா விதைப்பதே வெற்றி விதைத்து கொண்டே இருப்போம் தான் நம்மளோட சேனலோட டிஸ்கிரிப்ஷனா இருக்குது. அது என்ன, நம்ம விதைக்கிறத தான் நம்ம அறுவடை பண்ணுவோம். நம்ம அன்பை விதைப்போம், அறிவை விதைப்போம். அந்த மாதிரியான ஒரு நோக்கத்துல தான் நம்ம விதை அப்படிங்கறத ஒண்ணு வச்சு நம்ம விதைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போனது. ஒகாபுலரி சீடிங் அதுவுமே வந்து நம்ம ஒரு 5 விதையா நம்ம விதைக்கிறோம். அதையும் நம்ம விதைன்னு தான் சொல்றோம். ஒவ்வொன்றையும் விதைக்கிறோம். அவர் சார் சொல்லுவாரு, நம்ம விதைக்கிறோம், பின்னாடி அது வந்து முளைக்கும். கண்டிப்பா முளைக்காமலாம் போயிடாது. நம்ம விதைக்கிறதெல்லாம் முளைக்கும், நம்ம அறுவடை செய்வோம். ஒகாபுலரி விதைக்கிறோம், அன்பை விதைக்கிறோம். இப்போ கடைசியா நீங்க அந்த ஒரு வீடியோ மட்டும் போட்டிருப்போம். சாரி எப்படி ஹவு டு, இப்போ இந்த துக்க நிகழ்ச்சிகளை கேட்கும்போது நம்ம அதுக்கு எப்படி வருத்தம் தெரிவிக்கிறதுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ. அப்ப அந்த வீடியோல ஒரு பார்ட்ல அந்த கோமாளி படத்துல வர ஒரு வசனம், அந்த வசனத்தை சொல்லுவாரு. இப்ப இந்த மாதிரி ஒரு கஷ்டத்துல இருக்கிறவங்ககிட்ட நம்ம இருக்கோம் அப்படிங்கிற ஒரு இதை கொடுக்கணும், ஒரு கான்ஃபிடன்ட்டை கொடுக்கணும். அது பண்ணணும்னா நம்ம போதும் அப்படிங்கிற ஒரு விஷயம். இந்த மாதிரி தான் நம்மளுக்கு இத்தனை பேர் இருக்கும், நம்ம இருக்கோம், நம்ம வந்து இந்த வீடியோவை பார்ப்போம், நம்ம ஸ்ப்ரெட் பண்ணுவோம். இது மாதிரி நிறைய பேர் இதை பார்த்து பயனடையட்டும். அப்புறம் இந்த மாதிரி வந்து இப்படி ஒரு இதுல என்ன இணைச்சு உள்ள கூட்டிட்டு போய் இந்த தூரத்துக்கு கொண்டு வந்து இங்க என்ன பேச வச்சதுக்கு வந்து மறுபடியும் ஒரு தடவை நான் கதிர் சார் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நம்ம என்ன பண்ணிடலாம், கேக் பண்ணிடலாம். சரிங்களா? எப்படி இருந்தாலும் இந்த ஒரு 1000 ரீச் ஆனது அப்படின்னு சொல்றது வந்து நம்ம ஒரு ஸ்வீட் மூலம் அப்படியே வந்து இது பண்ணிடலாம், ஸ்டார்ட் பண்ணிடலாங்களா? சரி, ஓகே. என்ன சொல்றீங்க, இந்த ஒரு 1000 சப்ஸ்கிரைப் வந்து ரீச் ஆனது வந்து பாத்தீங்கன்னா நாங்க 2 பேரும் சேர்ந்து வந்து இந்த கேக் வெட்ட போறோம். சரிங்களா? ஏன்னா அது வந்து ஒரு மிகப்பெரிய உழைப்பு. இது என்ன சொன்னீங்கன்னா அது உள்ளுக்குள்ள நிறைய இருக்கு அந்த உழைப்பு போட்டது அப்படிங்கிறது. சார் வாங்க. சரி, உங்களோட அப்படிங்க சார். ஓகே. எல்லாரும் உங்களோட ஆதரவு தான் கண்டிப்பா வந்திருக்கோம். எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தருடைய இப்ப கதிரவேல் மட்டும் இல்ல, கிடையாது, சத்தியமா இல்ல. ஏன்னா எனக்கு ஏதோ ஒரு விஷயம் இருக்கு, அவ்வளவுதான். எல்லாரும் பெரிய சப்போர்ட் பண்ணீங்க. அதுவும் எப்படின்னு சொன்னோம்னா சின்ன சின்ன இடங்களை நகர்த்தி இப்ப ஒரு இடத்துக்கு நல்ல உயரத்துக்கு வச்சிருக்கீங்க. இன்னும் அடுத்தடுத்து இதை வந்து கூட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறோம். நிறைய பேருக்கு போய் சேரணும், அந்த நல்ல விஷயம். தேங்க்யூ சோ மச். அடுத்து வந்து இப்ப எனக்கு புது ஸ்டூடெண்ட் ஒருத்தர் வந்திருக்காருங்க. இவரை பத்தி வந்து சீனியர் ஸ்டூடெண்ட்ஸ் பேசுறேன் சார். இல்லைங்க சார், இல்ல தருணம் வந்து விட்டதுங்க சார். இல்ல அவரை பத்தி சொல்லி ஆகணும். என்னன்னு சொன்னீங்கன்னா அவர் ஒரு சில இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் எல்லாம் இருக்கு. அவர் பேர் வந்து பாத்தீங்கன்னா மிஸ்டர் திருத்தணி ராஜ்.
அப்படின்னு சொல்லிட்டுங்க. புது ஸ்டூடெண்ட் அவர் சார் கூப்பிடுறேன். சார் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து விசாரிச்சுட்டு போனாரு, கிளாஸ்க்கு வந்து இந்த மாதிரி கேட்டுட்டு போனாரு. ஒரு நம்ம நிறைய நேரம் நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, ஸ்டூடெண்ட் வந்து எப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் கண்டிப்பா இருக்கு. பட் நிறைய நேரங்கள் நம்ம என்ன பண்றோம், இந்த தயக்கம் என்ன சொல்றது, அப்படியே வந்து ஒரு கூச்சம் இருக்கு சார், எனக்கு வந்து ஒரு பயம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முடிஞ்ச அளவுக்கு வந்து இந்த சேருக்குள்ளேயே போயிருவோம். அந்த அளவுக்கு வந்து பம்பி வாழ்க்கையில் எப்படி மேல வர்றது அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனா சார்கிட்ட எனக்கு என்ன ரொம்ப பிடிச்சது அப்படின்னு சொன்னீங்கன்னா, நம்ம ஒரு விஷயம் சொன்னீங்கன்னா அதை அப்ளை பண்றதுக்கு இப்ப கூட ஒரு கால் மணி நேரம் முன்னாடி ஒரு அப்ளை பண்ணிட்டாரு அந்த ஒரு சென்டென்ஸை. மேபி இப்பதான் பிகின் ஸ்டேஜ்ல போயிருக்காரு. மேபி நல்லா பாருங்க, வயசு வந்து தடை இல்லை, கத்துக்கிறதுக்கு வந்து மனசு மட்டும்தான். அடுத்து வந்து இன்னொன்னு நம்ம வந்து என்ன நினைக்கிறோம், நம்ம இல்லைங்க என் வயசுல நான் எப்படிங்க பண்ண முடியும் அப்படிலாம் இல்லைங்க. அதாவது சாகிற வரைக்கும் வந்து என்ன சொல்லுங்க, எல்லாருமே ஸ்டூடெண்ட் தான், கத்துக்கிட்டே தான் இருக்கிறோம். பட் என்ன கொஞ்சம் நம்ம ஹம்பிள் பண்ண மாட்டேங்கிறோம், நம்ம கொஞ்சம் வந்து அப்படியே கொஞ்சம் வந்து வரப்பா நினைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. பட் ஆனா ரொம்ப ஹம்பிளா வந்து அவர் கத்துக்கிறாரு. மேபி யோசிச்சு பாருங்களேன், இப்போ அவரோட என்ன சொல்றாரு, ஒரு தம்பி ஒரு பையன் இந்த மாதிரி கூட ஒரு ஃபீல் பண்ணலாம், அந்த ஸ்டேஜில் தான் இருக்கிறோம். ஆனாலும் வந்து பாத்தீங்கன்னா அவர் கத்துக்கணும் அப்படிங்கிற அந்த ஆர்வத்தில் வந்தாருங்க. அவர்கிட்ட வந்து நிறைய கத்துக்கிறோம். நான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் காமிச்சிருக்கேன், சார் மாதிரி பாருங்க அவர் என்ன பண்ணா, சார் எனக்கு பண்ணுங்க சார், எழுதி கொடுங்க சார், அப்படி பண்ணலாம் சரி பண்ணலாம். அந்த ஒரு ஆக்டிவ் வந்து ரொம்ப ஆக்டிவா இருக்காரு, ரொம்ப பிடிச்சிருக்கு. இதுல இன்னொரு தகவல் தெரிஞ்சது, அவர் வந்து சார் வந்து கொஞ்சம் பாடல்கள் வந்து நல்லா பாடுவார்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு பேச்சுகள் பேசிட்டு ரொம்ப தெரிஞ்சது. அதுல வந்து இந்த ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி பாத்தீங்கன்னா அவர் உங்களுக்காக வந்து நம்ம ஒரு பாட்டு பாட போறாரு. சரிங்களா, எல்லாரும் கவனிக்கலாங்களா? அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இந்த விழாவுடைய நாயகன் கதிர் சார் அவர்களுக்கு ஒரு அருமையான கைதட்டல் கொடுத்தார். அவர் இந்த 1000வது நுகர்வோர் சாதனை முடித்து இன்னும் பல லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான சாதனையாளர்களில் தொட்டு அவர் உச்சம் தொட வேண்டும் என்பது எல்லோருடைய ஆசை. நான் +2 தான் படிச்சிருக்கேன். ஆங்கிலம் அப்படின்னாலே ஒரு எட்டிக்காய் மாதிரி சின்ன வயசுல இருந்தே பாத்தீங்கன்னா அந்த 6வது 7வது இருந்து ஐயோ இங்கிலீஷ் பீரியடா அப்படின்னா ஒரு அப்படியே அமுத்தி பழகிட்டாங்க. அதனால இப்ப என்னன்னா நம்ம இங்கிலீஷ் பேசணும், இங்கிலீஷ் படிக்கணும் அப்படிங்கிறது இப்போ நம்மளுக்கு ரொம்ப கனவா இருக்கு. எங்க அப்பா சொல்லுவார் ஒரு வார்த்தை, தங்கிலீஷ் அப்படின்னு ஒரு வார்த்தை. தங்கிலீஷ்னா என்னன்னா, ஒரு வெள்ளைக்காரன் வந்து நாட்டுக்கு இங்க வந்து அப்பையில வெள்ளைக்காரன் இருந்தாங்க இல்லையா, இப்ப வந்தப்போ அவங்க சமையல் பண்ணி போடுறதுக்கு நம்மால ஒருத்தர் இருந்திருக்காரு. அவரு உப்புமா செஞ்சிருக்காரு நைட்டு. அவர் நைட்டு அந்த வெள்ளைக்காரன் சாப்பிட்டீங்கன்னு இருக்கான், இட் இஸ் வெரி நைஸ் அப்படின்னு இருக்காரு. அடுத்த நாள் கேட்டிருக்கான், அந்த உப்புமா பொருளா சாப்பிடணும் அப்படின்னா. ஆனா அந்த உப்புமா கேட்டிருக்காரு, அந்த வெள்ளைக்கார அந்த சமையல்காரர் என்ன சொல்லி தந்திருக்கீங்க, அங்கதான் நம்ம விற்கணும். அவன் என்ன சொல்லியிருக்கிறான், சால்ட் மதர் நீடில் ஹேண்ட் அப்படின்னு. ஆங்கிலம் தெரியாது, சால்ட் மதர் நீடில் ஹேண்ட் அப்படின்னு. உங்களுக்கு ஏதாச்சும் தெரியுமா நான் சொன்னதுல? சால்ட் மதர் நீடில் ஹேண்ட். அதான் அவனோட ஆர்வத்தை நம்ம இங்க பார்க்கணும். சால்ட் மதர்னா உப்புமா, நீடில்னா ஊசி, கேன்னா போச்சு, ஊசி உப்புமா ஊசி போச்சு. இந்த வார்த்தையை சொல்றதுக்காக அவன் எடுத்துக்கொண்ட அந்த இது பாத்தீங்கன்னா ஒரு அருமையான ஒரு இது. அந்த மாதிரி நம்ம என்னன்னா வாழ்க்கையில் என்னைக்குமே உள்ள எரிஞ்சுட்டே இருக்கணும் சார். என்னை பொறுத்தளவுக்கு ஏதோ ஒன்று சாதிக்கணும், உள்ள எரிஞ்சுட்டே இருக்கணும், அந்த சாதனைகள் எரிஞ்சுட்டே இருக்கணும். அப்பதான் நம்ம சாதிக்க முடியும். நான் வந்து +2 வரைக்கும் தான் படிச்சேன். டிவி ப்ரோக்ராம் பாக்குறப்ப நம்மளும் இந்த டிவியில பேசணும்னு ஒரு ஆசைப்பட்டேன். பாலிமர் டிவியில 1 மாசம் செய்தி வாசிச்சேன். +2 தான். அந்த எஜுகேஷன் 10வது நாள் என்னைக்கும் நான் அதுக்கு மேல அந்த சேனல் இல்ல, திருப்பூர் இருந்த அந்த சேனல் ஃபர்ஸ்ட் வந்து பாலிமர் சேனல் திருப்பூர் இருந்தது. அந்த சேனல் இப்ப சேலம் போயிடுச்சு, மெட்ராஸ் போயிடுச்சு, இப்ப சேட்டலைட் சேனல் ஆயிடுச்சு. அப்ப வந்து லோக்கல் இருந்தப்ப நான் 1 மாசம் செய்தி வாசிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் என்ன தடை இருந்தது, மறுபடியும் விடாமலிச்சு கட்டிங் கிளாஸ் மறுபடியும் போவேன் சாயந்தரம். அதுக்குன்னு எங்க ஓனர் பரவாயில்ல அவர்கள் வாழ்த்தணும், சார் நான் டிவியில ப்ரோக்ராம் பண்ணேன், ஓ தாராளமா போயிட்டோம் அப்படிங்கிறாரு. 5 மணிக்கு போய் என்ன செய்ய தெரியுமா, அங்க போய் அங்க முன்னாடி நிற்பேன். ஆனா யாரையும் பார்க்க மாட்டேன், வந்துருவேன். கூச்சம் ஏதாச்சும் சொல்லிடுவாங்க. இப்படியே 1 மாசம் போய் மறுபடியும் அதை கடந்து இப்படியே படிச்சு வளர்ந்து அதுக்குள்ள போய் 1 மாசம் செய்தி வாசிச்சு 2வது லோக்கல் சேனல்ல நான் என்னை பார்த்துருப்பீங்க ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருக்கேன். நான் வந்து ஆங்கரா. ஏன்னு கேட்டீங்கன்னா இப்போ சார் கூட சொன்னாரு, ஏதாச்சும் சரி சார் பாடணும்னு ஆசைப்படுறேன், சரி பாடு பார்ப்போம். முயற்சிகள் எப்பயுமே வீண் போகக்கூடாது, பண்ணிட்டே இருக்கணும் அப்படிங்கறது ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன். நான் பெருமைக்காக சொல்ல, எதையுமே சாதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக சொல்றேன். every day become my better and better. வாழ்க்கையில நம்ம என்னைக்குமே முன்னேறிட்டே இருக்கோம். நைட் படுக்கும்போது சொல்லிட்டே படுத்து தூங்கணும்.
அப்பதான் ஒரு நோய் வந்தா கூட நான் நல்லா இருக்கேன்னு சொல்றப்ப இதாகும். இப்போ இங்கிலீஷுக்கு சார்கிட்ட வந்திருக்குன்னா நான் டெய்லி இப்போ வந்திருக்கேன், நான் 6 மாசத்துல இங்கிலீஷ் பேச போறேன் அப்படின்னு ஒரு கனவுலயே படுத்தேன். யாராவது பேசிட்டு இருக்கிற மாதிரி பார்க்கணும். அப்பதான் அந்த முயற்சிகள் பணிக்கும். நான் சார்கிட்ட வந்தேன், சார் நீங்க சொன்ன மாதிரி அவர் சொன்னார், சார் கிராமர் இல்லாம எனக்கு இங்கிலீஷ் சொல்லி கொடுங்க. இந்த சார் சொன்னார், கிராமர் இல்லாம இப்போ இங்கிலீஷ் எப்படி பேசுறது? அப்போ கிராமர் இல்லாம பேச முடியாது அப்படின்னு சொல்லி, சார் ஒண்ணு இல்லை சார், ஊராய் தொட்ட மாதிரி சொல்லி கொடுக்குறேன், வெரி நைஸ் மேன் அப்படி படத்தை அப்படியே ஊசியில் நுழைக்கிற மாதிரி சொல்லி கொடுத்தாரு. ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ். என்ன சார் சொன்னார், he is hanger, he is hungry, she is hungry. சீங்கிறது சப்ஜெக்ட், இஸ்ங்கிறது ஒரு காலம். அதாவது என்ன சொல்றது, ப்ரோனவுனா ஆக்சிலரி வெர்ப். அது வந்து காலத்தை எது என்ன சொல்றாருன்னா, இந்த நவுனை வந்து அது யாருக்கு என்ன சொல்லுது இதை சொன்னாரு. எனக்கு புரியல சார், என்ன சார் எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. அப்போ ஒரு வாய்ப்பாடு ஒன்று சொல்லி கொடுத்தாரு. அந்த வாய்ப்பாடு நான் இப்போ போன வாரம் கூட நம்ம இதுக்காக போயிருந்தேன் தேர்தல் பேசுறது, அப்ப கூட சொல்லிட்டே இருக்கு. சப்ஜெக்ட் இஸ் am or plus adjective or place. கரெக்டா சார்? கரெக்ட் சார். அந்த மாதிரி அதுக்கு பிரசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃபியூச்சர் சொல்லிட்டே இருக்கு. இந்த சொல்றேன் கடவுள்னு சொல்றேன், டைம் இல்ல. அது மாதிரி எப்பயுமே ஒரு வாழ்க்கையில ஒரு எரிஞ்சு வேகம் இருந்துட்டே இருக்கணும். அந்த வகையில சார் ரொம்ப நான் பாராட்டுறேன். அவர் சார் சொன்ன மாதிரி தப்பு பண்ணாதான் சார், தப்பு பண்ணீங்கன்னா தான் நான் புரிஞ்சுக்க முடியும். தப்பு பண்ணின இடத்துல தான் நம்ம என்ன தப்பு பண்ணியிருக்கோம்னு சொல்லி மறுபடியும் தெரியும். அப்ப நீங்க அதை புரிஞ்சுக்குவீங்க அப்படிங்கிறார். லெதார்ஜிக் அப்படிங்கிறது ஒரு ஸ்டூடெண்ட் சொன்னாங்க, அதை நான் பதிவாயிருச்சு. எப்படி பதிவாயிருச்சுன்னா, அது மந்தம். நேற்று என் பொண்ணுக்கா ஸ்கூலுக்கு போயிருக்கிறேன், அந்த மிஸ் சொல்றாங்க பக்கத்துல, என்னங்க அவங்க பையன் லெதார்ஜிக்கா இருக்கான் அப்படின்னு. அப்ப எனக்கு புரிஞ்சுது, அந்த மாதிரி தான். இது எப்படி எனக்கு தெரிஞ்சது, அந்த மாதிரி பழக்க வழக்கங்கள் வரும்போது அதை கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிறப்ப ஈஸியா இங்கிலீஷ் வந்துடும் அப்படிங்கிறத நான் ரொம்ப நன்றி, ரொம்ப தேங்க்யூ. அவருக்கு இன்னொரு வாழ்த்துக்களை சொல்லி சாருக்கு வந்து இந்த பாரதிங்கிற ஒரு படத்துல ரொம்ப பாட்டு எனக்கு ரொம்ப பிரியம்னாரு. இல்ல பாரதியாவே ரொம்ப பிடிக்கும். ஆனா கோச்சுக்காதீங்க, நான் பாடுறேன். இல்ல அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு என்ன சொல்றது, ஒரு 3 பாட்டு உங்களுக்காக வச்சிருக்கோம். முதல் பாட்டு இப்ப நம்ம 2 பாட்டு, முதல் பாட்டு வந்து இப்ப நம்ம இது பண்றோம், அது பாரதி படத்துல இருந்து. சரி பார்க்கலாம் சரிங்களா? ஏன்னா அவர் வந்து நான் கேட்டேன், நான் முன்னாடி கேட்டேன், எல்லாருக்கும் அது கொஞ்சம் போய் சேரணும் அப்படிங்கிறக்கான எனக்கு ஒரு முயற்சி தான். சரி ஓகே சார். ஆக்சுவலா வந்து இதை எதிர்பார்க்கல. என்ன சொன்னா அவர் சொன்னாரு, சார் வந்து இது என்ன சொல்றதுங்க, ஒரு சின்ன ப்ரோக்ராம் தான், அதுல வந்து நம்ம ஒரு பாடகரே கையில் இருக்கான்னு ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் தான். ரொம்ப நல்லா இருந்துச்சுங்களா? அவ்வளோ தூரம் கை தூக்கலாம். ஆமா, ஒரு ஸ்டாண்டிங் இது கொடுத்துடலாமா? எதிர்த்து கை கொடுத்துடலாமா? இல்ல என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த நம்ம சேனல் மூலமும் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு இன்னும் வாய்ப்புகள் நிறைய வரணும் அப்படிங்கிறது ஒரு ஆசை தான். அவருக்கு இன்னும் நிறைய வாய்ப்புகள் வரணும். ஏன்னா ஒரு என்ன சொல்றீங்க, ஒரு நல்ல கலைஞன் அப்படின்னு சொல்லும் போது அந்த பாராட்டு தான், இல்ல வேற ஒண்ணுமே கிடையாது. நமக்கு எது சொல்ல ஒரு பெருமை. ஹோப் அகாடமியில வந்து ஒரு சார் பாடகர் இருக்காரு அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் கேட்டுதான், கொஞ்சம் காலம் தூக்கிட்டு வேண்டியதான். தேங்க்யூ சார், தேங்க்யூ சோ மச் சார், ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. சரி ஓகே. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலா வந்து சின்னக்காவோட பையங்க, அதாவது வந்து மருமகன். அவர் வந்து இப்போ சின்ன உங்களுக்காக ஒரு சின்ன பர்ஃபார்மன்ஸ் பண்றாரு. அவர் வந்து கூப்பிடுறேங்க, மிஸ்டர் கிரி பிரசாத் அவர்களை மேடைக்கு அழைத்து. அது என்ன
எங்க நான் சொல்லல, ஒரு சர்ப்ரைஸா இருக்கும். சரிங்களா? மேபி உங்களுக்கு ஹாப்பியா இருக்கும். பாருங்க. சோ ரெண்டு மருமகன், ரெண்டு இது. அப்புறம் வந்து என்ன சொல்லுவாங்க, மொத்தம் சொல்ல போனா அவங்க தங்கச்சி இதெல்லாம் சேர்த்து வச்சோம்னா மொத்தம் ஒரு பசங்களை பொறுத்த வரைக்கும் 4 மருமகங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்றதுங்க, பொண்ணுங்களை பொறுத்த வரைக்கும் ரெண்டு மருமகள் இருக்காங்க. சரி, இவர் வந்து முக்கியமா மாமாவை வந்து நிறைய பார்த்துட்டே இருப்பாரு. மாமா இப்படி பண்றீங்க, ஏன் நிறைய கேட்பாங்க. மாமா இப்படி மாமா வந்து சிந்தாம சாப்பிடுறீங்களா, நிறைய கொஸ்டின் கேட்பாரு சின்ன வயசுல இருந்து. ஏன்னா என்னதான் தாய் மாமா வருவாங்கிறது தெரியும், ஒரு பெரிய ஒரு கிஃப்டடான ஒரு விஷயம் தான். மேபி நான் கிஃப்ட்னு நினைக்கிறேன், எல்லாம் கிடைச்சிருக்கு. ஸோ அவருக்கு ஒரு பண்ண போறாருலாமா, அது என்ன அவரே பண்ணிட்டு பார்த்துக்கலாம். சரிங்களா? அவருக்கு அந்த வாய்ப்பு போயிடலாம். அது ரெடியா? ரொம்ப ரிலாக்ஸா சொன்னீங்களா? மைக்கு வச்சுக்கமா பிடிச்சிட்டுமா? கேக்குறாங்க அவர் நினைக்கல, இப்ப இருக்குன்னு நினைக்கல. அது அவர்கிட்ட கொடுக்கல. இல்ல சரியா? எடுங்க மைக் வாங்கி பிடிச்சிட்டீங்களா? கைராசினியமா? சரி, ஓகே. இருந்தாலும் பையன் என்னதான் எனக்கு தெரிஞ்ச மேபி ஸ்டேஜ் இதுக்கு முன்னாடி எப்படி என்ன ஏறாலாம் எனக்கு தெரியல. மேபி மாமா மூலம் ஒரு ஸ்டேஜ் இந்த இடத்துல ஒரு வாய்ப்பு வருதுன்னு நான் நினைக்கிறேன். சரிங்களா? ரிலாக்ஸ் எல்லாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான். ஆமா, ஒன்றும் கவலைப்படாதீங்க. முயற்சி பண்றதா வெற்றி, அதே போதும். நம்ம எந்த விஷயத்தாலும் அதுல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் மட்டும் நம்ம நம்பிக்கையை வச்சா போதும், மீதி ஸ்டெப் எல்லாம் அதுவே தானே அது அமைஞ்சிரும். இதை சொன்னவர் பார்த்தீங்கன்னா மார்ட்டின் லூதர் கிங். வாங்க பாடப்படல போலாம். இன்னைக்கான பாடம் பார்த்தீங்கன்னா WH வேர்ட்ஸுங்க. WH வேர்ட்ஸ்ல 9 இருக்குங்க. அந்த why, what, when, where, whose, whom, how, இன்னைக்கான பாடம் பார்த்தீங்கன்னா WH மொத்தம் 9 வகை இருக்கு. அதுல வந்து வாட், வேர், ஹூஸ், ஹூம், வென், வேர், ஒய், ஹவ் இந்த மாதிரி 9 வார்த்தை இருக்கு. சரி, ஓகே. பையன் எப்போ ஓடலாம்னு நினைப்பாரு நினைக்கிறேன்ல. அதே என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு சாட்டர்டே சண்டே இந்த மாதிரி வீட்டுக்கு வந்தான்னு சொன்னீங்கன்னா ஒரு வேலை நடக்கும். ஏன்னு சொன்னா மாடியில எல்லாம் முன்னாடி கொண்டிருப்போம், நைட்ல ஒரு சாப்பிடுவோம். அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா இவங்க ஸ்டேஜ் ஏறிடுவாங்க. ஒரு ஆள் வந்து 2 நாள் ஒவ்வொரு ஆளும் வருவாங்க. பாடம் என்ன மாதிரி எப்படி இமிடியேட் பண்ணி, நட்புகளே வணக்கங்க வாங்க பாடத்துக்குள்ள போலாம். ஸோ இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்களையும் வந்து பாத்தீங்கன்னா அப்சர்வ் பண்ணி வந்து எப்பவுமே விளையாட்டா பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அது பண்றேன்னு சொன்னாரு. மேபி என்னன்னா ப்ரிப்பேர் பண்ணது வந்து அந்த WH வேர்ட்ஸ் வந்து 9 மட்டும் வந்து பாத்தீங்கன்னா வந்து பண்ணி வச்சாரமா. ஸோ அதனால வந்து அது வரைக்கும் நம்ம வந்திருக்காரு. எக்ஸாம்பிள் சொல்ல ரொம்ப பெருசா இருக்குல்ல, அந்த ஏரியாக்குள்ள நாங்க வரல. பட் எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்ன சொல்ல, என்ன மாமா வந்து ஒரு பெருமைப்படுத்திருக்காரு. அவருக்கு இன்னொரு நல்லா கை கொடுத்துடலாமா? புரியுதுல்ல, ஸ்டேஜ் இருந்ததே வெற்றி தான்ல. சூப்பர் தான். தேங்க்யூ. குட்டி கதிர பார்த்த மாதிரி நல்லா பண்றாரு. தேங்க்யூ. எஸ், அடுத்து வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றதுங்க, இவங்க முதல் கடைக்குட்டின்னு சொல்லிட்டு இருந்தோம். இப்ப கடைக்குட்டிக்கு வெளியில அடுத்த கடைக்குட்டியில வந்துருச்சு. அதனால வந்து மிஸ் இலக்கியா அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். இது ஒரு பெரிய மனுஷி எங்க வீட்டுல. அவங்க வந்து உங்களுக்காக ஒரு சின்ன இது பண்ண போறாங்களா, அதையும் நான் நானே சொல்லிட்டு இல்ல, ஒரு சஸ்பென்ஸாக வச்சுக்குவோம். எல்லாம் ஸ்டேஜ் ஏத்துறதுனா இல்ல, ஸ்டேஜ் ஏறி அந்த கிளியரை உடைக்கணும், அதெல்லாம் பெரிய வேலையா இருக்கு. இவங்க பேர் வந்து பாத்தீங்கன்னா இலக்கியா. சரிங்களா? வீட்டுக்கு ஒரு செல்லக்குட்டி. என்ன சொல்றது, இப்போ இவங்க எனக்கு ஒரு சின்ன சரி இது உங்களோட பார்ட்டிசிபேட் பண்றேன்னு சொன்னாங்க.
என்ன பண்ணான்னு பார்க்கலாம். இங்க வந்து மேல இருக்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னா பெரிய மருமகளுடைய வேலை. அவங்க வந்து பாத்தீங்கன்னா இலக்கிய சரி அவங்க வந்து பிரமிளா அவங்களே வந்து கூட்டு வந்துடலாம். இங்க வாங்க அப்படி தர்ணேஷ் வந்து சொல்லுங்க. ஓடி வாங்க ஓடி வாங்க. ஆமா இது வந்து பாத்தீங்கன்னா பெரிய அக்கா பொண்ணு, இவர் வந்து தம்பி, அவங்களோட தம்பி. இவங்க 2 பேரும் இதெல்லாம் சேர்ந்து இந்த ஒர்க் பண்ணிருக்காங்க இல்லைங்களா. இந்த ஒர்க்கு அடுத்து வந்து ஒரு சார்ட் ஒர்க் பண்ணிருக்காங்க. சரி இதே வந்து அவங்களோட கான்ட்ரிபியூஷன் வந்து சரி மாமாவோட இதுல வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேலை பண்ணிருக்காங்க. அடுத்து இந்த பெரிய மனுஷன் வந்து இப்ப அப்படியே தயங்கி இருக்காங்க. சரி என்ன பண்றது, மைக்க பிடிச்சு எப்படியோ டெலிவரி பண்ணிட்டு ஓடிடும்னு நினைக்கிறேன். சரி 4 பேர் வந்து நினைக்கலாம் திருப்பி சேர்த்து வாங்க. ஸ்டேஜ் ஏறும்போது அங்கிருந்து ஒரு ஃபீலோட தான் வர்றாங்க, பார்க்கும்போது தெரியுது. ஆமா வரிசை இல்லாமா. இது வந்து பாத்தீங்கன்னா இந்த சின்ன கரோட பையன். ஓ ஆமாமா இந்த பெரிய சார் வாங்க. கம்கியர் வாங்க. இவர் வந்து சாரி முக்கியமான நபர். இவர் வந்து நான் தூக்கியே காமிச்சிடுறேன். ஓகே இவர் வந்து பாத்தீங்கன்னா தங்கச்சி பையன் வருண் விகாஸ்ங்க பேரு. சரிங்களா. ஒரு வீடியோல வாய்ஸ் வந்துட்டே இருக்காது இவரு தான் நினைக்கிறேன். இவரு கிட்ட சொல்லலாம். இவரு வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறார் முதல்ல இருந்து. சரி கொடுத்தலாங்களா உங்களுக்கு பண்றத ரெடியா? நான் பிடிச்சிங்க நல்லா பிடிச்சிங்க. சரி தேங்க்ஸ் சார். அவங்களுக்கு ஒரு கிளாப் கொடுத்தலாம். சரி நம்ம என்ன சொல்றோம்னா நம்ம அந்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறதா பெரியது இல்லைங்களா. நம்ம இப்ப இருந்து என்கரேஜ் பண்ண சொன்னோம்னா தான் அவங்களுக்கு அது உடையும். மேபி எனக்கெல்லாம் தலைமே கிடைக்கல, ஸ்டேஜே கிடைக்கல. ஸ்டேஜ் கிடைக்கிறதுக்கான வயசு வந்து ரொம்ப பெருசாகி போச்சு. இவங்களுக்கு இப்பயே கிடைக்கணும் சந்தோஷம். நம்ம கொஞ்சம் என்கரேஜ் பண்ணலாம் இல்லைங்களா. ஓகே சார் சூப்பர் பண்ணலாம். What can we talk about an agreement between two friends? Bob and Jenny. Bob and Jenny were friends. They planned meet day and time after 20 years. Jimmy becomes a cop and Bob is a criminal. Bob waits after 20 years. Jimmy was a policeman. Comes there and leaves soon. Another man to arrest his friend. Bob reads the note from Jimmy. He is shocked to know that the policeman was his friend Jimmy. Thank you. தேங்க்யூ ஸோ மச். மழலை வார்த்தையா ரொம்ப சந்தோஷம் இல்லைங்களா. தேங்க்யூ கண்ணா. ஹார்ட் பீட் ரைஸ் ஆகிட்டு தெரியுது. சரி ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ வந்து என்னன்னா தமிழ் தளத்துக்கு வந்துடலாம் சரிங்களா. ஏன்னா தமிழ் தளம் வந்தா தான் மக்கள் கொஞ்சம் ஃபீல் ஃப்ரீயா இது பண்ணுவாங்க. மேபி நான் இது ஒரு சின்ன சான்ஸ் தான். மேபி என்ன வந்து நீங்க ஒரு ப்ரௌட் மூமெண்ட்ல கொண்டு வரணும்னு ஒரு ஃபீல் பண்ணீங்கன்னா கண்டிப்பா எனக்காக ஒரு யாராவது இப்போ இங்கிலீஷ் ஸ்பீச் இருந்ததுன்னா நீங்க வரலாம். ஐ எம் எக்ஸ்பெக்டிங் ஃப்ரம் ரூபி மேம். ஏன்னா ரூபி மேம் ரெடி மேம் வாங்க. ரூபி மேம் ஒரு நல்ல கைத்தட்டி கொடுத்துடலாம். கட்டாயமா எழுதிடுவோம். சரி ஓகே. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இவங்க மேம் ஒரு சின்ன சொல்லிடுறேன். மேம் வந்து பாத்தீங்கன்னா 12th வரைக்கும் தான் படிச்சிருக்காங்க. தமிழ் மீடியத்துல தான் படிச்சிருக்காங்க.
ஸோ அந்த இங்கிலீஷ் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் வந்து நீங்க சொல்ற மாதிரி தான் ஒரு கனவா இருந்தது. பட் இப்ப பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா என்னன்னு சொன்னீங்கன்னா என் கூட தமிழ்லாம் பேசுறதே கிடையாது, எப்பவுமே பேசுறது கிடையாது. போன் பண்ணாலும் இங்கிலீஷ் மட்டும்தான், நேர்ல பார்த்தாலும் இங்கிலீஷ் மட்டும்தான். ஸோ அது அப்படியே போயிட்டு இருக்கு. எனக்கு ரொம்ப ஹாப்பி. ஸோ என்ன சொல்றது, இந்த மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட் கிடைச்சது ரொம்ப சந்தோஷம் எனக்கு. ஒரு சின்ன அவங்களுக்கு அப்ரிசியேஷன் கொடுத்தலாமே. Welcome everybody through this program. First, I thank to God and I thank myself and thank you all for giving this good opportunity for me. First, I introduce myself. My name is Ruby. I am married. I have studied +2 only. I didn't go to college. I am studying. I was studying in the government school. Usually I score high marks in every subject without English. I score very low marks in English, below 60, below 50 out of 100. But another subject I score high marks, about 90. If you believe or not. It is true only. One time, on the time I was studying 9th standard, I had to translate one paragraph English to Tamil. On the time, that paragraph was about Mahatma Gandhi. On the time quarterly exam, I think. I could explain. I could translate at even a single sentence in Tamil to English. My teacher said to me, Ruby, you are an intelligent student. Even though you are intelligent student, but why could you translate this paragraph at least even a single sentence to Tamil? In front of, on the time many students were there. I saved and I tried. Really. Now I say, really thank you, sir. This is really, I thank you, sir. My score is 1040 in +2 exam. Even though I scored that marks, but I scored only 140 out of 200 in English only. Please just you think. If I had got more marks in English, I would have got second place in my school at that time. That was biggest saved my life in my life. When I was studying in 9th standard in 2000, after 19 years, I speak in English this much level. This is it is enough to me because I don't know what is the meaning. Am is or was where, simple past, present, past, future. I don't know. After I entered Hope Academy, what is the meaning? It now I haven't made any sentence in English yet. After I entered Hope Academy, now I can make many sentences in English, and I have written one story in English, Living Together name. When I speak in English on the time, first who is proud about me? My sir only. Next only I think like this. So thank
and thank you sir for giving this opportunity. I would like to share many incidents share with you, but I am nervous. So please, thanks Farah. என்ன சொன்னீங்கன்னா மேபி எல்லாருக்கும் இருக்கிறது தான். நம்ம மேபி உட்கார்ந்து பார்க்கும்போது நமக்கு தெரியாதுங்க. நம்ம அந்த கேமரா முன்னாடி வரும்போது கண்டிப்பா உள்ளுக்குள்ள வந்து அப்படி ஆட்டம் கட்டிட்டு இருக்கிறது நமக்கே தெரியும். பட் என்னன்னா அவங்க பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா யூஸ்வலி ஷீ ஸ்பீக்ஸ் இங்கிலீஷ். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்களோட வே ஆஃப் ஸ்ட்ரக்சர் பாத்தீங்கன்னா அந்த கன்ஸ்ட்ரக்ட் பாத்தீங்கன்னா பக்காவா பண்ணுவாங்க. அப்படியே அடுத்தடுத்து கரெக்டா கொடுப்பாங்க. மேபி அந்த ஒரு மேபி இந்த நிக்கிற அந்த இடம் அப்படிங்கிறது தான் இருக்கு. நான் என்ன சொல்றேன், அவங்க தமிழ்ல ஒரு 4 வார்த்தை பேச சொல்லிடுறேன். இன்னும் கொஞ்சம் பெட்டரா நீங்க ஃபீல் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்குமே கேட்கணும் கொஞ்சம் ஆசையா இருக்கு. அதுக்காக தான் தமிழ்ல பேசுறதே இப்போ கொஞ்சம் நிறைய உடஞ்சிருன்னு நினைக்கிறேன். பட் அதுவுமே இருக்கலாம் இல்லைங்களா? சரி, இல்ல அது வந்து நீங்களும் அந்த ரிசீவ் பண்ணணும். அதுக்காக தான் அவங்க ஏன்னா மேபி இன்னும் நிறைய பேர் வந்து நிறைய கடந்து வரணும்னு நிறைய ஆசைப்படுறாங்க. அவங்க சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் நீங்க இன்னும் ரியலா ஃபீல் பண்ணுறதுக்காக சொல்றேன். அவங்க 12th முடிச்சிருந்தாலும் அந்த ஸ்டேஜ் யோசிச்சு பாருங்க. அந்த ஒரு சப்ஜெக்ட் இல்லாதனால அந்த இவ்வளவு தூரம் அந்த லேக்கிங் ஆன விஷயம். சோ இந்த ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லும்போது அவங்க வந்து ஒவ்வொரு நிமிஷமும் ப்ரௌடா தான் ஃபீல் பண்றாங்க அவங்க. அது இதே இன்னொரு தமிழ்ல கேட்கலாம். நம்ம சொல்லுங்க, தமிழ்ல சொல்லுங்க. Sir, another incident in English, sir. Yeah, please, ma'am. So, anyway, we are going to be in English only. Anyway, thank you, ma'am. Thank you. That incident was last year through phone. And already I have told about this incident. I shared it, sir. Now I shared in front of you. One time, one phone call received to my brother's mobile. That call was call coming from Kotak Mahindra Bank, I think. And the time, my brother said to me, "Hello sister, you are a very brilliant student. You scored high marks in every subject without English. But now you should speak only English now. Why, brother? Did you speak like this?" Because one call from Kotak Mahindra Bank, that man said, if you should speak only Hindi or English. You don't speak in Tamil. She said like this. Oh God! On the time I was sweating. Why this color Ruban on me? Please, you can. I attended that call. Ma'am, please say ma'am. Hi. That's the English. She spoke very fastly. I couldn't understand any sentences. Ma'am, please speak slowly, ma'am. If you speak in English slowly, I can understand easily. No. I spoke like this only. If you do you know English or Hindi? No, ma'am. I only Tamil, ma'am. Okay, please cut the call. After you learn English and then you call me. Oh God, that was second incident. On the time I was sent. Now I said. For 1 month I said my brother, Ruben, if that ma'am called you, please give mobile to me. I answered that ma'am properly in English. I said like this because I am nervous. My hand. No, everybody. Yes, sir. First, when I met the first time Kadir sir, I told him about me all details with sir. And the time sir said, I am also in government school, ma'am. Now I am a teacher, not only that, but I am an English teacher, ma'am. He said like this, sir said like this. On the time,
At the time I feel very happy. Even though I feel happy, at the time I don't believe me. But sir believe me. Sir believe me. I don't believe me. Yes, myself. Yes, it is correct. Now I tell. I can speak in English. I can speak in English fluently and without mistake, and I can make many sentences in English. That is a biggest. Yes. அது வந்து என்னோட வாழ்க்கையில் பெரிய இதாக நினைக்கிறேன், அதாவது பாக்கியமா நினைச்சுக்கிறேன். ஏன்னா வந்து ப்ளீஸ் ஐசே தமிழ் சார். ஏன்னா வந்துட்டு உண்மையிலே நான் சொல்றேன், நிஜமா ஓப்பனா சொல்றேன், எனக்கு ஆம்பிஸ் சார் எந்த அர்த்தம்ல எனக்கு உண்மையை சொல்றேன் எனக்கு தெரியாது. ஆனா அதை நினைச்சு நான் எப்படி 12 இவ்வளவு மார்க் எடுத்துன்னு எனக்கு இப்ப டவுட்டா இருக்கு. ஏன்னா இங்கிலீஷ்ல அவ்வளவு மார்க் எடுத்தேன்னு எல்லாரும் பார்த்தோம்னா இப்ப நல்ல என் தம்பி அப்படி நம்பி என்கிட்ட போனை கொண்டு வந்து கொடுத்தான். ஆனா பாத்தீங்கன்னா என் முகம் வேர்க்கிறது, என் கைகள் அடங்குன்னு பார்த்தோன்னு என் தம்பிக்கு சிரிப்பு வந்துருச்சு. ஐயோ இப்படி நான் என் தம்பி முன்னாடி அவமானப்பட்டுன்னு ரொம்ப எனக்கு வெக்கமா இருந்துச்சு. ஆனா இப்போ வந்து எனக்கு அந்த வெக்கம்லாம் இல்ல. ஆனா இப்போ எனக்கு பிடிச்ச மைக் பிடிச்சி இப்போ ஃபர்ஸ்ட் டைம் பேசுறேன். நெக்ஸ்ட் டைம் உண்மையிலே சொல்றேன், நான் நல்லா பேச நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஏன்னா சார் கூப்பிடும்போது வந்து சாரை வந்து அவரை கனப்படுத்துறதுக்காண்டி கூப்பிடுறது இல்ல, நம்மளை வந்து அவர் வந்து தைரியப்படுத்துற கூப்பிடுறாரு அப்படிங்கறத நான் புரிஞ்சுக்கிறேன். ஏன்னா அவர் அவ்வளவு நம்ம நம்பிக்கை வச்சிருக்கிறாரு. நம்ம மேல நம்பிக்கை வச்சுக்கலன்னா சார் வந்து நம்ம எல்லார் மேலேயும் நம்பிக்கை வச்சிருக்காரு. இது வந்து அசைக்க முடியாத உண்மை. அதனால இந்த மயக்க பிடிச்சு இப்ப கொஞ்சம் நடக்க கம்மியாயிருச்சு. சோ அப்படி பழகணும்னா கம்மியாயிரும் நான் நிஜமா நம்புறேன். மறுபடியும் சொல்றேன், எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இந்த 1000 சப்ஸ்கிரைபர்ல நான் ஒருத்தர் கூட இல்லைன்னு சொல்லி நான் ரொம்ப ஃபீல் பண்றேன். ஏன்னா ஐ ஹாவ் ஒன்லி பட்டன் செல். I didn't have a touch mobile, but my brother has touch mobile. Even though my brother has touch mobile, I didn't work it. Sorry sir, I watched only one first video only I watched sir. Last week only. Last week only sir. Through my brother's mobile sir. No worries. Sorry sir. No. That's why. Please, thanks for all. Thanks to sir. மேபி உங்களுக்கு அந்த ஃபீல் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இல்லைங்களா? எல்லாருமே வந்து ஒரு ஆசை இருக்கு இல்லைங்களா? நம்ம என்ன சொல்றீங்க, ஆசை மட்டும் என்ன பண்றது, அதை நடைமுறைப்படுத்தணும்ல. இல்ல அவங்க சொல்றாங்க அடுத்த தடவை நான் வந்து நல்லா பேசுவேன் சார் அப்படின்னா மேபி இப்பவே பட்டையை கிளப்பிட்டாங்க. மேபி அடுத்த தடவை வந்து என்ன சொல்றது சென்சுரி அடிச்சலான்னு பாக்குறேன். கண்டிப்பா அடிப்பாங்க, நம்பிக்கை இருக்கு. என்ன சொல்றீங்க, ஒரு ஹாப்பி தான். ஒரு இந்த மாதிரி வந்து ஒரு ஹார்ட் ஒர்க்கிங் பீப்புள்லாம் வரும்போது வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒண்ணு இல்லைங்க, நம்ம என்னதான் டீச்சர் சொல்லி கொடுத்தாலும் நீங்க ஸ்டூடெண்ட் ரிசீவ் பண்ணலீங்க டீச்சரே டம்மி ஆயிரும். அதான் உண்மை. மேபி இந்த மாதிரி ரிசீவ் பண்ணும்போது தான் வந்து எங்களுக்கு ஒரு பூஸ்டப் கிடைக்கும். ரொம்ப சந்தோஷம். எனக்கு தேங்க்யூ சோ மச். ரூபி மேம் வந்து மேபி என்னன்னா அவங்க ஒவ்வொரு நிமிஷம் அதை ஃபீல் பண்றாங்க. இந்த மாதிரி வாழ்க்கையில வந்து கொஞ்சம் அசிங்கப்படும் போது வந்து அது எவ்வளவு வரைக்கும் தெரியும் இல்லைங்களா? நிறைய நம்மளும் பேஸ் பண்ணிருப்போம், அதை உடைக்கணும்னு நினைப்போம். மேபி அந்த சான்ஸ் ரொம்ப என்ன பண்ணுவோம் நம்ம நினைப்போம். அங்க வந்து சொல்ற மாதிரி தான் இப்போ லாஸ்ட் ஒரு புக் சொன்னதா ஒரு மங்கி சொல்ற மாதிரி தான் டுமாரோன்னு சொல்லி இல்லைங்க சார் அடுத்த ஃபங்க்ஷன்ல நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி தள்ளி போட்டு எத்தனை நாளைக்கு தள்ளி போட போறோம் இல்லைங்களா? ஸோ அது ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் மேம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. அக்கா பையன் வந்து ஏதோ ஒரு பால் வந்து ஒரு இது பண்ணாரம்மா, அந்த 3 பால் குடிக்கிறது அது செஞ்சு சொன்னாரு. நான் எடுத்து செஞ்சு நீங்க சான்ஸ் கிடைச்சிருக்கு, நாங்க இதெல்லாம் பயன்படுத்தணும்ல இல்ல? சரி ஓகே. இல்ல எனக்கே சத்தியமா நான் யோசிச்சு பண்ணேன், என்ன நல்லா என்னால் பண்ண முடியாது. பட் அதனால ட்ரெயின் பண்ணி வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். தங்கடியா நல்லா கான்சென்ட்ரேஷன் பவர் வந்து அதிகப்படுத்தும் நினைக்கிறேன்ல. பெரியக்கா, சின்னக்கா, சின்ன தம்பி, சின்ன இன்ட்ரடியூஸ்க்காக தான். சரி தேங்க்ஸ். தேங்க்யூ. மைக்கை கொடுக்கவில்லை, முதல்ல சொல்லிட்டாங்க மைக்கெல்லாம் கொடுத்துருக்கூடாது, மைக்கில் அடிச்சுருவேன். சரி ஓகே. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன இது நம்ம யூடியூப் சேனல்ல பாத்தீங்கன்னா இப்போ சக்தி சார் வந்து நம்ம எடிட்டிங் போயிட்டு இருக்கு, என்னோட இது போயிட்டு இருக்கு. இதனால வந்து இன்னும் வந்து நம்ம சேனல் வந்து அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு
முக்கியமான நபரை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண போறோம். அவர் நான் இப்போ கால் பண்றேன். I would like to welcome Mr. Vignesh. Please come on stage. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா விக்னேஷ் என்னோட ஒரு நல்ல நண்பர். எங்களோட நட்பு அப்படின்னு சொல்றது வந்து பாத்தீங்கன்னா நாங்க இந்த டீச்சர் கரியர் ஸ்டார்ட் பண்ணும்போது ரெண்டு பேரும் டீச்சர் தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அவரும் ஒரு பக்கம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு, ரெண்டு பேரும் ஒரு பக்கம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த பொதுவாக இந்த குழந்தைங்களுக்கு வந்து நாங்கள் இப்போ ஃபர்ஸ்ட் வீடியோ அதுதான் ஸ்டார்ட் பண்ண போறோம். விக்னேஷ் அதை வந்து பண்றாரு. என்னன்னு சொன்னீங்கன்னா பொதுவாக அந்த கெரியரை சூஸ் பண்றது அப்படிங்கும்போது நிறைய கஷ்டப்படுறோம் நம்ம லைஃப்ல வந்து. ஸோ அந்த தருணத்தை வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து நீ வரப்போற ஒரு முக்கியமான வீடியோ வந்து அதுல டீடைல்டா நம்ம எந்தெந்த கோர்ஸ் எடுக்கிறதுனால எந்தெந்த மாதிரியான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறது வந்து மூலமும் இன்னும் இந்த மாதிரியான நிறைய தளங்கள் இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எல்லாம் வந்து அட்டன் பண்றாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா விக்னேஷ் வந்து நிறைய ஹெல்ப் பண்ண போறாரு. ஏன்னா அவருக்கு அந்த அளவுக்கு வந்து ஒரு வேஸ்ட் என்ன சொல்றது நாலேஜ் இருக்கு அந்த ஏரியாவில். ஸோ அதனால அவரு அந்த மாதிரியான சப்ஜெக்ட் வந்து அவர் கவர் பண்ண போறாரு. ஸோ இந்த ஒரு என்ன சொல்லுங்க ஆல்ரெடி வீடியோ எடுத்தாச்சு, ஒன்று எடிட்டிங் தான் ஒன்று பெண்டிங், ஒன்று அது வந்து வரப்போகுது. எப்படி வந்து இங்கிலீஷ்க்கு சப்போர்ட் பண்ணீங்களோ அதே மாதிரி வந்து விக்னேஷ்க்கு சப்போர்ட் பண்ணுங்க. என்ன சொல்லுங்க ஒரு வார்த்தைகளை பேசுமாறு விக்னேஷை கேட்டுக்கொள்கிறேன். ஸோ நீங்கள் ஆக்சுவலாக கரியர் வந்து பார்த்தீங்கன்னா ஏபி அகாடமியில் தான் ஸ்டார்ட் பண்ணாங்க கரியர். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஃப்ரெண்டாக ஜஸ்ட் பேசணும், கம்பெனியில் இருந்தோம். பட் அதுக்கப்புறம் எங்களோட ரிலேஷன்ஷிப் பார்த்தீங்கன்னா கம்பெனி விட்டு நான் வெளியில் வந்து இருக்கும், அவரும் ட்ராவல் பண்ணிட்டு தான் இருக்கும். ஸோ இவர் வந்து ஸ்டார்ட் பண்ண ஒரு ப்ராஜெக்ட் இந்த மாதிரி பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு ஸோ நல்ல விஷயம் தான் சொல்லிட்டு ஸோ நெக்ஸ்ட் லெவல் எப்படி கொண்டு போகிறதுன்னு சொல்லிட்டு நாங்கள் பேசிட்டு இருக்கும்போது தான் சொல்லிட்டு இந்த மாதிரி விஷயங்கள் ஆட் பண்ணலாம். ஸோ கம்யூனிகேஷன் மட்டும் இல்லாமல் அதை தாண்டி நிறைய விஷயங்கள் தேவைப்படுது குழந்தைங்களுக்கு. ஸோ அதை வந்து நம்ம எஜுகேட் பண்ணணும், மோட்டிவேட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஸோ ரெண்டு வகையாக பிரிச்சோம். அதில் என்னன்னா ஃபர்ஸ்ட் கைடன்ஸ், கேரியர் கைடன்ஸ் சொல்லிட்டு ஒரு டாப்பிக்கும், நெக்ஸ்ட் அட்வான்ஸ் அதாவது காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ். ஏன்னா நிறைய குழந்தைங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, பட் தப்பான வேல வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து மோட்டிவேட் பண்ணுறதுக்காண்டி தான் we have started. ஸோ இதை தாண்டி வேற என்ன பண்றோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா காலேஜ் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். ஸோ காலேஜ் ப்ராஜெக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் தாண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ லைக் இன்னும் 1 month we are going to increase that for சரிங்களா. ஸோ you have to support us. Thank you. முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த ஒரு பாயிண்ட் நான் வந்து சொல்லிடுறேன். என்னன்னு பாத்தீங்கன்னா காலேஜஸ் வந்து நாங்க வந்து ஒரு டீமா வந்து நாங்க அப்ரோச் பண்றோம். அது எப்படின்னு சொன்னீங்கன்னா முழுக்க வந்து பாத்தீங்கன்னா பிளேஸ்மெண்ட் ஓரியன்டட் ட்ரைனிங் அப்படின்னு நாங்க கொண்டு போறோம். ஸோ அதுலேயே வந்து நாங்கள் விக்னேஷ் நானும் சேர்ந்து தான் எடுத்துட்டு போறோம் அந்த சைட் அப்படிங்கிறத. ஸோ அதுவும் வந்து டிராவல் பண்ண போறோம். யூடியூப்லேயே வந்து அவர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நிறைய வந்து அந்த என்ன சொல்றதுங்க ஒரு கெரியர் கைடன்ஸ் வந்து நிறைய கிடைக்கும். மேபி சொன்னாங்க அந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எல்லாம் வந்து எழுதுறதுக்கு வந்து கண்டிப்பா நிறைய ஐடியாஸ் கொடுக்க போறாரு. அவரும் அதில் கொண்டு வர போறாங்க. சரிங்களா, உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. அப்புறம் சொன்னா முக்கியமா இந்த காலேஜ் சைடும் வந்து எங்களுடைய ஃபோக்கஸ் வந்து நாங்கள் நிறைய பண்ண போறோம். ஸோ அதுவும் அடுத்து எங்களுடைய ஒரு பிக் ஸ்டெப்பா இருக்கு. அதுக்கும் உங்களோட சப்போர்ட்ஸ் எல்லாம் எங்களுக்கு தேவை. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. முடிக்க போற ஃபங்க்ஷனை பாத்தீங்கன்னா அது குறிப்பா வந்து சாரோடைய பாட்டோடய நம்ம முடிச்சிடலாம். அதுல இருந்து இது பண்ணிடலாம். சரிங்களா, ஓகே. நீங்க வந்ததுக்கு ரொம்ப நன்றி. சரிங்களா, ரொம்ப நன்றி. சாரோட பாட்டோட முடிச்சுக்கலாம். நீங்க எல்லாம் இல்லாம போய் பெற அழகே பொன்னுமணி சிறுமணி மணி கிளியே கண்ணூரந்து கூறி கூறி பச்சமல பூரு நீடும் ஜீவனத்தே நீ மன்னவனத்தே
வாரே குயிலே பூங்குயிலே வாக்கெடுத்து தாரே பச்சை மலப்பூ நீ முச்சி மலத்தே புத்தகுரே நீ மந்தகரத்தே அடியே பொன்மணி சேச்சா வெளிமணி கிளியே கண்ணுகளில் தோடி தோடி பச்சை மலப்பூ நீ முச்சி மலத்தே புத்தகுரே நீ மந்தகரத்தே. பூமாக்கு முகம் பார்த்து வெண்ணிலா நானு தாழாம தடம் பார்த்து வந்தவழி போடு பூமாக்கு முகம் பார்த்து வெண்ணிலா நானு தாழாம தடம் பார்த்து வந்தவழி போடு சித்திரத்து சோழே முத்துமணி மாறு மொத்தத்தில தாரே நீ உச்சி மலத்தே புத்தங்குரையில் நீ மந்தபலத்தே அழகே பொன்னுமணி சிரிச்ச வெள்ளிமணி கிளியே கண்ணூரங்கு தூரி தூரி பச்சை மலப்பூ நீ உச்சி மலத்தே புத்தங்குரையில் நீ மந்தபலத்தே. Hi friends, I am Deepak Kumar. I like to share my experience about Mr. Kadir. Because I had gone some spoken English classes. The classes were not effective. My dad compelled me to join in his class. When I joined, sir offered me to come to class for first 1 week. If you like, you may continue, or otherwise your wish. I like to continue this class still now because the teaching methods are totally different. I have learned grammar and also many vocabularies. I am proud to say I am the student of Kadir sir. Compared to my past, at present, I am speaking in English very fluently. Thanks a lot for Mr. Kadir and to my dad for giving me this opportunity. And I congrats to Mr. Kadir for achieving thousands plus subscribers. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. Thank you.